பண்ணப்படுகிற விமர்சனம் எல்லாம் ஒரிஜினல் கிடையாது, பெய்டு வெர்ஷனா இருக்குது. மீடியாக்கு தான் பிரச்சனை சார். மீடியா போட்டு அடிக்குது. விஜய் அடிக்க மட்டும் செய்யல சார் மீடியா. விஜய் இங்க போயிட்டார், விஜய் இங்க நிக்கிறார், விஜய் வீட்டு வாசல்ல இப்படி நடக்குது, எல்லாத்தையும் கவர் பண்றாங்களே, எந்த அழைப்புமே இல்லாம. விஜய்க்கு அது ஃபேவர் தானே. விஜய் 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 தானே ஒரு மாசமா. ஆமாங்க, லாஜிக்கலி. அப்ப இது பெய்டு வெர்ஷன், இது பெய்டு வெர்ஷனா? விஜய்க்கு ஆதரவா நடக்கிறது பெய்டு வெர்ஷனா? நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மகாபலிபுரத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி வந்து பார்க்கிற அந்த நிகழ்வு குறித்து நம்மளுடைய பார்வை எல்லாமே அது தப்பு தப்பு தப்புன்றாங்க. எந்த அடிப்படையில் தப்பு நீங்க சொல்லுங்க. வழக்கமா மரணம் நிகழ்ந்தா நம்ம தானே போவோம், அவங்களை அழைச்சி வந்து யாரும் இரங்கல் சொல்லி அப்படி ஒரு மரபு இல்லை. இல்லை யார் சொன்னது? இல்லை கெவின் அவங்க அப்பாவை எங்க சந்திச்சாரு? தனி நபர்கள் அந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கலாம் சார். ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது நேரில் போய் வந்துதான் பார்க்கணும். இந்த லாஜிக்கே எனக்கு ஜெயலலிதாவோ கலைஞரோ அவங்க இரங்கல் தெரிவிச்சிடும், அந்த போட்டோஸ் வரும், வீடியோஸ் வரும், செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க கட்சி சார்பிலையோ அரசு சார்பிலையோ. இப்படி எந்த நிகழ்வுமே இல்லாம எல்லாம் தகவல்னே போகுது. இல்ல இப்ப அந்த இடத்துக்கு கேமரா அனுப்பியிருக்கணும்ன்றீங்களா? எல்லா செய்தி குறிப்பா நான் மூணுமே சொன்னேன், போட்டோ வீடியோ செய்தி குறிப்பு. நான் மூணுமே நானும் சொல்றேன். அந்த கட்சிக்காரங்களே அழுவா. அப்ப இது வந்து ஒரு பர்சனல் இன்டராக்ஷன் போது அது அப்படிதான் நடத்த. இன்னைக்கு இப்படி நடக்க போகுதுன்னோ அல்லது இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னோ செய்தி குறிப்பு வெளியிடுறது அதுல ஒன்றும் தவறும் இல்லை. இல்லை இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் பாதிக்கப்பட்டவர் மக்களுக்கும் விஜய்க்குமான ஒரு ஒப்பந்தம். The victims have no problem, Vijay has no problem. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆனா நோ காமன் பீப்புளுக்கும் பிரச்சனை கிடையாது. இங்க பண்ணப்படுகிற விமர்சனம் எல்லாம் ஒரிஜினல் கிடையாது, பெய்டு வெர்ஷனா இருக்குது. மீடியாக்கு தான் பிரச்சனை சார். மீடியா போட்டு அடிக்குது. விஜய் அடிக்க மட்டும் செய்யல சார் மீடியா. விஜய் இங்க போயிட்டார், விஜய் இங்க நிக்கிறார், விஜய் வீட்டு வாசல்ல இப்படி நடக்குது, எல்லாத்தையும் கவர் பண்றாங்களே, எந்த அழைப்புமே இல்லாம. விஜய்க்கு அது ஃபேவர் தானே. விஜய் 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 தானே ஒரு மாசமா. ஆமாங்க, லாஜிக்கலி. அப்ப இது பெய்டு வெர்ஷனா? இது பெய்டு வெர்ஷனா? விஜய்க்கு ஆதரவா நடக்கிறது பெய்டு வெர்ஷனா? யாராவது ஒருத்தங்க விஜய் பிளேம் பண்ணாங்களா? பிள்ளை அநியாயமா கொண்டு நின்று யாராவது ஒருத்தங்க சொன்னாங்களா? அதற்கு பின்னாடி பணம்னு ஒரு கட்டமைப்பு பண்றாங்கல்ல, பணத்தை வாங்கிட்டு எப்படி பேசுறதுன்னா பெத்த தாயான்றாங்கல்ல. அந்த அப்பாவி மக்கள் மேல அவுத்து விடுற வன்மத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க தப்பு பண்ணாங்களா? இங்க ஒட்டுமொத்த எல்லா அரசியல் கட்சிகளும் விஜயை வந்து வேட்டையாட, ஒட்டுமொத்த எல்லா கட்சியும். ஆமா, இதுல யாரா விட்டு வைக்க முடியும்? சீமான் ரொம்ப தம்பி வா தம்பி அப்படிதானே ஆரம்பிச்சாரு. இப்ப கட்சி ஆரம்பிக்கிறது முன்பு எவ்வளவு கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்காக என்ன சொல்றாங்க? திமுக இருந்து காசு வாங்கிட்டு பண்ண. நோ, தட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு காலத்துல பிஜேபி இருந்து வாங்கினாலும் சொல்லுவாங்க, இப்ப திமுக இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், இப்ப தாவேக விமர்சிச்சாவோ அல்லது பாஜக விமர்சிச்சாவோ கூட டிஎம்கே பி டீம் பண்ணறாங்க, அல்லது டிஎம்கே காசு வாங்கிட்டாங்கன்றாங்க. ஆமா, பல்ஸ் இருக்குல்ல, மக்களுடைய பல்ஸ். இன்று விஜய்க்கு திரள்ற கூட்டம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு கூட்டம் நான் இதுவரை பார்த்தது. இந்த மாதிரியான வியூவர்ஷிப், இந்த மாதிரியான ரெக்கார்டோ யாருக்கு வருதோ அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும், நமக்கு அங்க விட்டு போட முடியுமான்னு பாக்குறாரு. ஓகே, ட்ரை பண்றாரு. அங்கிருந்து எந்த சிக்னலும் வரலையா? ஊழலுக்கே பேர் போன 2-3 பேரை தூக்கி உங்க பாக்கெட்ல போட்டீங்கன்னா அது எப்படி செட் ஆகும்? தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு செல்வாக்கு விஜய்க்கு வர்றது காஸ்ட் அடிப்படையில இல்ல, ரிலிஜன் அடிப்படையில இல்ல, ஜெண்டர் அடிப்படையில இல்ல, ஏஜ் அடிப்படையில இல்ல. அப்ப இவர் முக்கோலத்தோர் இங்க ஸ்ட்ராங், இவரை தூக்கி இங்க வைப்போம் அப்படி அந்த கணக்கு இருக்குல்ல, அது இங்க செல்லாதுன்னு. கவின் படுகொலையை கண்டிக்க கூட இல்ல விஜய். அப்ப அந்த இடத்துல இந்த விமர்சனம் அந்த மாநாட்டு தீர்மானத்தை அவர்கள் படித்திருந்தார்கள் என்றால் இந்த விமர்சனமே வந்தது. அது என்ன காரணம்னு தெரியல, அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். ஆனா அங்கேயும் படிக்கல. அதுக்கு முன்பாக பல்வேறு விஷயங்களை கண்டிச்சு அறிக்கை விடுறதோ இல்லை ட்வீட் பண்றதோ இருந்தது. ஆனா இந்த ஒரு தமிழ்நாட்டையே ஒழுக்கணும் ஒரு நிகழ்வு கவின் ஆணவ படுகொலை, ஒரு கண்டிச்சு ஒரு ட்வீட் கூட இல்லை, ஒரு அறிக்கை இல்லை. விஜய் இருந்து விஜய் பெயர்ல கூடுதலா இப்ப மாநாட்டு, அப்ப இவரும் அதே ஆஸ் யூசுவல் பொலிட்டீஷியன் தான். அப்ப நான் அவுட் தான். ஓட் பேங்க்காக தான் இவர் இப்படி பண்றாரோ விமர்சனம் வருது. லாஜிக்ல ஓட் பேங்க்காக விஜய் எப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இதை கண்டிச்சிருக்கணுமா இல்ல தெரியலன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அப்ப பண்ணிருக்கணும்ல, எவ்வளவு பெரிய இல்ல பண்ணிருக்கணும் தான், பண்ணிருக்கணும். அஜித் படுகொலைக்கு கண்டிக்கிறாரு, நேர்ல போய் பாக்குறாரு, இதெல்லாம் நடக்குது. இங்க கண்டிக்க கூட இல்லைங்க பட்சத்துல அப்போ கேள்வி எழுந்துருது இல்ல? சரி, ஆமா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், விஜய் அவர்கள் அந்த கரூர் துயரம் நடந்த பிறகு அங்கே நேரடியாக செல்லலை, பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சு. அவர் அமைதியாக இருந்துட்டு இருக்காரு, நல்லா சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு தான் அடுத்த அரசியல் நிகழ்வு இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அங்கே போகாமல் ஒரு மகாபலிபுரத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி வந்து அங்கே ஒரு
ஸ்டார் ஹோட்டலில் வச்சு அவங்கள பார்த்துருக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. உள்ளே என்ன நடந்துச்சுங்கிற திருப்பி அதே ஹேசியமாக ஊடகமாக நிறையா செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கடும் விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்குற அந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, எல்லாமே அது தப்புன்றாங்க. எந்த அடிப்படையில் தப்பு நீங்கள் சொல்லுங்கள். எந்த அடிப்படையில் அது தவறு? வழக்கமாக மரணம் நிகழ்ந்தா நம்ம தானே போவோம், அந்த வீட்டுக்கு போய் தானே இரங்கல் சொல்லுவோம். அவங்கள அழைச்சி வந்து யாரும் இரங்கல் சொல்லி அப்படி ஒரு மரபு இல்லை. யார் சொன்னது இல்லைன்ட்டு? ஏங்க, இவங்க வேண்டுமென்றே அப்படி பண்ணுறாங்க. இது வந்து அறிவாலயத்தில் கலைஞர் அவர்கள் தன் கட்சியினர் மரணித்த போதும் கூட்டு வந்து பார்த்துருக்கிறாரு, காசோலை கொடுத்துருக்காரு. ஜெயலலிதாவும் செக்ரட்டரியேட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவித்து அங்கே வந்து காசோலை கொடுத்து. கருணாநிதி நான் சொன்ன அறிவாலயத்துக்கு சொன்னேன். ஓகே. உடனே அதே போல் இது வந்து என்ன சொல்கிறது, அதிமுக அலுவலகமான தலைமை கழகத்துலேயும் இது மாதிரி நடந்திருக்குது. இப்போது கெவின் அவங்க அப்பா அம்மாவை வந்து எங்கே சந்திச்சார்? அவங்க அப்பாவை எங்கே சந்திச்சார் முதல்வர்? சென்னை வரும்போது தான் வந்து பார்த்துருந்தாங்க. சென்னை அவர் தூத்துக்குடி போகும்போது பக்கத்து ஊர் தானே, ஏன் போல? அங்கேருந்து ஃபோனில் பண்ணுறாரு, ஃபோன் பேசினார்ல அன்னைக்கு. இது கேள்வி ஆகலைல்ல? ஏன் அதே கவின் அவங்க அப்பாவை செக்ரட்டரியில் கூட்டு வந்து தானே பேசுறாரு. தனிநபர்கள் அந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கலாம் சார். ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது நேரில் போய் பார்ப்பாங்க. சுனாமி போன்ற டிசாஸ்டரில் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க? பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்களா? எல்லா குடும்பத்தையும் போய் அந்தந்த வீட்டில் சந்திச்சாங்களா? ஒரு கர்ட்டசி விசிட். விஜய் போகல அப்படின்றது குற்றச்சாட்டு. விஜய் போவதற்கு அனுமதி கிடைத்ததா? அந்த கேள்வி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அனுமதி கேட்டாங்களா? அனுமதி கேட்காம எப்படி வந்து எங்க ஐஆர்எஸ் வந்து இமெயில் மூலமா அனுமதி கேட்டாங்க. டிஜிபிட்ட எஸ்பிட்ட கேளுங்கன்றாங்க. எஸ்பிட்ட போகவே இல்லை. யார் சொன்னது போகலன்னு? போயிருந்தாங்கன்னா அதுவும் இல்லை. நான் சொல்றேன் போனாங்கன்ட்டு. ஒரு டீமே இங்கேருந்து போனாங்க. அது வந்து ஒரு டீமே இங்கேருந்து போயிருக்காங்க. அதுல வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த எஸ்பி என்ன சொல்லியிருக்காரு, 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் அப்படின்றத கேட்டிருக்காரு. ஒரு குடும்பத்தோட 20 நிமிஷம் பேசணுன்றதுதான் இவங்களுக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகும். அதுவே 2 மணி நேரத்துக்கு மேலே அங்கே பர்மிஷன் அவங்க தரல. இது ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஃபைனல் பண்ணது 2 கல்யாண மண்டபம், 2 கல்லூரிகள். இந்த கல்லூரியில் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 3-4 மாவட்டத்தில் நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட் இல்லையா? அவங்க எல்லாரையும் அது ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து பேசுறது, அந்த சம்பவம் நடந்த ஊர்லேயே பேசுறது தான் இவங்களுடைய திட்டம். அதுக்காக 2 கல்லூரிகள், 2 திருமண மண்டபம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த எஸ்பி வந்து 2 மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியுன்றீங்க? கோர்ட்டுக்கு போயிடலாம்ல சார். ஏங்க இதுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? வழக்கமாக இப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு அனுமதி கொடுக்கலைன்னா எங்களுக்கு மட்டும் இப்படி பார்த்து இதை நீங்கள் என்ன கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லுவீங்க? அரசியல் பண்ணுறாங்க, பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாரு பாருங்க, இதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாரு. ஆல்ரெடி வெயிட் மற்ற வழக்குகள் போயிட்டு இருக்குது. இதுல என்ன தவறு? மரபுன்றது மீறப்பட்டுச்சுன்னா அப்படியும் கிடையாது. சரிங்களா? இது வேண்டும் என்று விஜய் எப்படி என்ன செய்தாலும் குற்றம் தாங்க கண்டுபிடிப்பாங்க. இதை நீங்க தொடர்ச்சியிலேருந்து பார்த்துட்டே வந்துருக்கலாம். என்னைக்கு இவர் என்ன வந்து அறிக்கையிலே வந்து அரசியல் நடத்துறாருன்னாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது ட்வீட்டா போடுறாரு, ட்வீட்ல அரசியல் நடத்துறாருன்றாங்க. அதுக்கு அடுத்தது மாநாடு நடத்தினாரு. மாநாடு நடத்தினா போதுமா? இவர் வந்து மக்களை சந்திக்க வர வேணாமா, களத்துக்கு வர வேணாமா அப்படின்னாரு. பரந்தூர் போனாரு. பரந்தூர் எதுல இவ்வளோ பெரிய என்ன இது கல்யாண மண்டபத்தில் பர்மிஷன் கிடையாது, ரோட்லேயே பேசிட்டு போறாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு. பாதிக்கப்பட்ட பரந்தூர் மக்கள் வந்து அவர் பனையூரில் பார்த்தாங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பனையூரில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் துப்புரவு தூய்மை பணியாளர்களை வந்து பரந்தூரில் பார்த்தாங்க. என்ன பரந்தூரில் தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்க. சாரி, பனையூரில் தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாரான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மக்கள் சந்திப்பு பயணத்தை ஆரம்பித்தார். அப்போ வந்து தற்கொலை குஞ்சுகள் கரண்ட் கம்பியில் ஏறுறான், மரத்தில் ஏறுறான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சாங்க. இதுவரையும் ஏதாவது அவர் செய்த ஒவ்வொரு செயலிலும் விமர்சனம் இல்லாமல் இருந்துச்சா? கடுமையான விமர்சனங்கள் தானே இருக்குது. ஆனால் அந்த கடுமையான விமர்சனத்தை செய்கிறவர்கள்லாம் யார் பாருங்க. அவங்களுக்கு நேரடியாக ஒரு விஷயத்தில் எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க. ஒன்று நேரடியாக
திமுகவுடைய தொடர்புள்ளவர்கள், இல்லைன்னா திமுகவிடம் லாபம் அனுபவிக்கிறவர்கள், இல்லைன்னா திமுகவுடைய நிறுவனங்கள் அதுலேருந்து லாபம் அடைகிறவர்கள், இவங்களை இந்த சிங்கிள் பாயிண்ட்ல எல்லாரையும் கனெக்ட் பண்ணிட முடியும்ல? மற்ற யாராவது வந்து விமர்சனம் பண்றாங்களா? ஊடகம்ன்ற பேர்ல இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் யாருடைய மவுத் பீஸா செயல்படுது? டிஎம்கேயோட மவுத் பீஸா செயல்படுது. அந்த ஊடகத்தில் நீங்க என்ன வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி இல்ல நான் கேட்கிறேன், வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? குறைந்தபட்ச நேர்மையை கூட எதிர்பார்க்க முடியாது. எல்லா விமர்சனமும் அப்படிதான் பார்க்கணுமா? 99.9% அப்படிதான் இருக்கு. ஏதோ அங்கும் ஒன்றும் இங்கும் ஒன்றுமா ஃபேரா இருக்குது. அந்த நபர் விமர்சிக்கிறார்ல, அவர் நீங்க வீடியோல தானே பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ட்வீட் மூலமா பார்த்துருப்பீங்க. அவருடைய 10 வீடியோ மேல போய் பாருங்க, இல்லைன்னா 20 வீடியோ மேல போய் பாருங்க, அவர் யாருன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. இல்லை 10 ட்வீட் மேல போய் பாருங்க, அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். விஜய் ஆதரிக்கிறவங்க கூட விமர்சிச்சாங்க. யாரு? பல்வேறு கட்ட. யாரு? டெல் மீ ஒன் பர்சன் விஜய் இவ்வளவு நாள் ஆதரிச்சார், இன்னைக்கு வந்து எதிர்த்து பேசுறாரு, ஒருத்தர் சொல்லுங்க. சவுக்கு சங்கர் கூட சார் ஒரு கட்டத்துல எப்பங்க ஆதரிச்சாரு? இல்ல, இந்த நிகழ்வுல ஆதரவான நிலைப்பாட்டிலையும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த மகாபலிபுரம் அழைத்து வந்தது கடுமையா எதிர்க்கவும் செஞ்சாருல்ல. அவர் ஆதரவாளர் கிடையாது. ஆதரவாளர்னு சொல்லல, பொதுவா சொல்றேன். நீங்க சொன்னது எதுக்கு நான் அந்த கேள்வி யாருன்னு சொல்லுங்கன்னா, அதுவுமே ஃபேக்ன்றேன். விஜயோடைய ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுட்டு ஒரு சோஷியல் மீடியா ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுல திட்டி நீங்க விஜய் எழுதலாம். அவர் பாருங்க, விஜயோட ஆதரவாளரே விஜயை திட்டி சோஷியல் மீடியால எழுதிருக்கிறாருன்னு யார் அதை உருட்டுறா? இன்னும் ஒரு திமுக ஆதரவாளர் தான். கடந்த ஒரு 6 மாசம் 1 வருஷமா விஜய கடுமையா எதிர்க்கும் போதெல்லாம் அவரை தற்காத்து நின்றவர்கள் யாரு? எதிர்த்தவங்களை எல்லாம் அடிச்சவங்க. நீங்க சவுக்கு ஒன்று சொன்னீங்க, அவர் வந்துட்டு விஜயோட ஆதரவாளர் எங்கேயுமே தற்காத்து நிக்கல. ட்விட்டர் ஐடி சொல்றேன், சிலது நானே செக் பண்ணேன். உள்ள போகும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா பாராட்டிட்டு இருந்தவங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, அவருடைய அரசியலை வந்து சிலாகிச்சுட்டு இருந்தவங்க, அவங்களும் இப்ப இந்த சின்ன சின்ன விஷயம் அதுக்காக ஒவ்வொரு செயல்பாட்டையுமே எல்லா செயல்பாட்டையும் ஆதரிக்கணுமா? இல்ல எல்லா சில விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கல. எல்லா செயல்பாட்டையும் ஆதரிக்கணும் அவசியமே கிடையாது. அங்க கிரே ஏரியா இருக்குன்னா கிரே ஏரியா இருக்கு, அதுல நான் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இது எப்படி நடக்குது அப்படின்றதான் என்னுடைய ஆர்குமெண்ட் வித் யூ. இங்க பண்ணப்படுகிற விமர்சனம் எல்லாம் ஒரிஜினல் கிடையாது, பெய்ட் வெர்ஷனா இருக்குது. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து மரபுலையும் இப்படி நடந்திருக்குங்க, இதுக்கு முன்பும் நடந்திருக்குது, இனிமேலும் நடக்கும். இப்ப இங்க வந்துதான் பார்க்கணும். இந்த லாஜிக்கே எனக்கு சார். இப்போ ஜெயலலிதாவோ கலைஞரோ அப்படின்னு பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க இரங்கல் தெரிவிச்சதோ அந்த போட்டோஸ் வரும், வீடியோஸ் வரும், செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க, கட்சி சார்புலையோ அரசு சார்புலையோ. அப்படியானதெல்லாம் நடக்க முடியல. இப்படி எந்த நிகழ்வுமே இல்லாம எல்லாம் தகவல்னே போகுது இல்ல. இப்ப அந்த இடத்துக்கு கேமரா அனுப்பியிருக்கணும்ன்றீங்களா? அந்த 1-to-1 மீட்டிங் இருக்குல்ல, அதுல கேமரா அனுப்பியிருக்கணும்ன்றீங்க. எல்லா கேமரா வந்து எல்லா செய்தி குறிப்பா நான் 3மே சொன்னேன், போட்டோ வீடியோ செய்தி குறிப்பு. நான் 3மே நானும் சொல்றேன். அந்த நிகழ்வுக்கு உள்ள அந்த பர்சனல் மீட்டிங்ல கேமரா அனுப்பியிருக்கணும்ன்றது உங்களோட வாதமா? இல்ல சார், கேமரா அனுப்பியிருக்க வேண்டாம். கேமரா அனுப்பியிருக்க வேண்டாம். ஏன்? 2வது, இங்கேருந்து மக்கள் எல்லாம் வந்தாங்கல்ல, அங்க வந்த அன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அங்க கவர் பண்ணாங்களே, ஸ்டார்டிங்ல இருந்து கவர் பண்ணாங்களா, எண்டு வரை கவர் பண்ணாங்களா, அந்த பொருளாளர் அனுமதிக்காத கூட கவர் பண்ணாங்களா, அங்க செய்தியாளர்கள் உட்கார்ந்து கவர் பண்ணி சொல்லியிருந்தாங்களா? அப்ப என்ன செய்தி குறிப்பு வேணும்ன்றீங்க நீங்க? கட்சி சார்புல சார். இப்ப திமுகவோ அதிமுகவோ வேறு எந்த கட்சியோ அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் குறித்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுவாங்கல்ல. செய்தி குறிப்பு வெளியிட்டாதனால என்னங்க தப்பு? அதுல என்ன? இஸ் இட் அ கிரைம்? அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே இருக்காங்க, அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸும் வந்து செய்தி வெளியிடுறாங்க. அவங்கள்ட்ட இல்லைங்க இது பர்சனல் இல்லை. ஏன் நான் இவ்வளோ இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை எல்லா கேமராவும் எங்கள் அனுமதிச்சுன்னா ஒரு இமோஷனலாக விஜய் ஒரு அழுதுட்டாருன்னு வைங்களேன், இவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நடிக்கிறாருன்னு வாங்களா, போனா அரசியல் பண்ணுறாருன்னு வாங்களா, பிணத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லா பக்கம் சொல்லுவாங்க. அப்ப 2வது அவங்களுடைய அந்த நான் என்ன கருதுறேன்னா, அந்த குடும்பத்துடன் தான் தன்னந்தனியா உரையாடணும் அப்படின்றது அவரோட விருப்பம். ஏன் மீடியா மட்டும் அலோவ் பண்ணல, அந்த கட்சிக்காரங்களே அலோவ். அப்ப இது வந்து ஒரு பர்சனல் இன்டராக்ஷன் அவர் முடிவு பண்ணிருக்கும் போது அது அப்படிதான் நடத்த முடியும். இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு, இன்னைக்கு இப்படி நடக்க போகுதுன்னு, அல்லது இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னு செய்தி குறிப்பு வெளியிடுறது, அதுல ஒன்றும் தவறும் இல்லை. இல்லை சார், தவறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியுதே.
எல்லா கைப்பண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி. விஜய்க்கு ஒரு பீப்புள் அட்ராக்ஷன் இருக்குது, இருக்கு. விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு. ஓகே, நம்ம அந்த செய்தி வெளியிட்டா நமக்கு இதுதான் மக்கள் விரும்புறாங்க அல்லது இதுதான் பார்க்க நினைக்கிறாங்க போது வெளியிடுவோம். அதுக்காக அழைப்பு இல்லாமலே எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்க கூடாதுல்ல. இது வந்து மக்களுக்கும் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் அந்த பாதிக்கப்பட்டவர் மக்களுக்கும் விஜய்க்குமான ஒரு ஒப்பந்தம் அப்படிதானே. இட்ஸ் a contract between the victims and Vijay. Where the victims have no problem, the Vijay has no problem. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆனா நோ காமன் பீப்புளுக்கும் பிரச்சனை கிடையாது, மீடியாவுக்கு தான் பிரச்சனை சார். மீடியா போட்டு அடிக்குது சார். விஜய் அடிக்க மட்டும் செய்யல சார் மீடியா. விஜய் இங்க போயிட்டார், விஜய் இங்க நிக்கிறார், விஜய் வீட்டு வாசல்ல இப்படி நடக்குது, நீங்க சொல்ற மாதிரி பொருளாளரை உள்ள எல்லாத்தையும் கவர் பண்றாங்களே, எந்த அழைப்புமே இல்லாம. விஜய்க்கு அது ஃபேவர் தானே? அப்ப இல்ல டவுட், விஜய் 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 தானே ஒரு மாசமா. ஆமாங்க, லாஜிக்கலி. அப்ப இது பெய்டு வருஷம், இது பெய்டு வருஷம், விஜய்க்கு ஆதரவா நடக்கிறது பெய்டு வருஷம். இந்த கேள்வி வரல இல்ல. எஸ், எல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல எல்லாருக்குமே. எஸ், நான் கேக்குறது கட்சியா என்ன செய்யறாங்க? இருங்க ஏன் ஊடகங்கள் வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்யுது? இப்படி கேட்டா வரிஞ்சு கட்டுறதுல ஏன் ரீசன் என்ன? ரீசன் மக்கள் பாக்குறாங்க. அதான் சார், மக்கள் பாக்குறாங்க. இங்க அந்த அடிப்படையில தான் ஊடகங்கள் வந்து வரிந்து கட்டு வேலை செய்வதற்கு காரணம் வந்து பிசினஸ். என்ன விஜய காட்டினா 3 கோடி பாப்புலேஷன் உட்காந்து திருச்சி பரப்புரை மட்டும் பாக்குது. அப்ப டிஆர்பி எகிருது. இவ்வளவு நாள் அந்த ஆல் தி நியூஸ் சேனல் அர்த்தம் சார். அதுக்கு அர்த்தம் மக்கள் பாக்குறாங்க. ரைட், மக்கள் பாக்குறாங்க. அப்ப மக்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்ல, ஒரு ப்ராப்பர் வேல இருக்கணும்ல. மக்கள் விருப்பத்தை தான் நீ மீடியா நிறைவேற்று. கரெக்ட். அதனால தான் கேட்காமலே போய் நிக்கிறாங்க. கரெக்ட். ஓகே, இது ப்ராப்பர் வேயா இருந்துச்சுனா இன்னும் நல்லா இருக்கும்ல சார். இத புரிஞ்சுக்கோமா? எஸ், இத புரிஞ்சுக்கோமா? அது ப்ராப்பர் வேயா இருந்துச்சுனா இன்னும் நல்லா இருக்கும்ல சார். மீடியா இன்வைட் பண்ணனும்ன்றீங்களா? இல்ல, மக்களுக்கு செய்தி சொல்லணும்ங்கறேன். ஏங்க, அது ஒரு அறிக்கை மூலமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. எப்படி அப்புறம் சார் இப்ப வரைக்கும் எல்லாம் கண்டுபிடிச்சு தகவல்னே சொல்றதுக்கும் ஒரு அத்தன்டிகேட்டா சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார்? ஏங்க, இப்ப அறிக்கை விட்டுருக்கிறாரு. என்ன இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு அறிக்கை வந்திருக்குது. எந்த பத்தி அறிக்கை? டெல்டா மாவட்டங்கள்ல இல்லைன்னா குறுவை சாகுபடி எப்படி அஃபெக்ட் ஆகுது அறிக்கை. அதுக்கு அடுத்தது நேத்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டப்படும் அறிக்கை வந்திருக்கு. இதெல்லாம் செய்தி குறிப்பு. இதுதான் இததான் கேக்குறீங்க. இந்த மாதிரி தான் கேக்குறேன் சார். அந்த மாதிரி தான் அந்த நிகழ்வு அவர்களுடைய ஒரு பிரைவேட் ஈவென்ட். அப்படிதான் அது டிசைன் பண்ணப்படுது. இல்ல சார், அந்த ஈவென்ட் மட்டுமே இல்ல, அந்த ஈவென்ட்டுக்கு முன்னாடி இருந்ததும் சரி, நிறைய என்ன பண்ணல, என்ன செய்தி இருக்கு எனக்கு புரியல. அதற்கு முன்பு நடந்தது, அவங்கள்ட்ட நடந்தது முக்கியமான ஈவெண்ட். டிஜிபி கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தது. அதுக்கு செய்தியாளர்களை சந்திச்சு தான் போனாரு. அருண்ராஜ் அவர்கள் வந்து நான் இந்த மாதிரி இமெயில் அனுப்பிச்சிருக்கேன் டிஜிபிக்கு பேட்டி செய்தியாளர்களுக்கு தான் சொல்லிட்டு போனாரு. எஸ்பி கிட்ட பார்த்தது சொல்லல இல்ல சார். எஸ்பி கிட்ட பார்த்தது சொல்லல. அதுதான் அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகிறத சொல்றேன் சார். ஒண்ணுதான், எனக்கு அங்க யூனிட் கிடையாது, உங்களுக்கு யூனிட் கிடையாது. ரெண்டாவது, அங்க லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன ஏன் மிரட்டினாங்களா இல்லையா சொல்ற மாதிரி எடுக்காம கூட போயிருக்கலாம். ட்வீட், ஒரு சின்ன அறிக்கை, ஒரு செய்தி குறிப்பு. ஏங்க, ஒரு ஈவென்ட்ல ஒரு செய்தி குறிப்பு போடுறதுனாலயே நீங்க இல்ல சார், இது என்ன ஆகுதுன்னா ஓவரால் பெர்செப்ஷன்ல நோ தி ஓவரால் பெர்செப்ஷன் நீங்க சொல்றதே கட்டமைக்கப்பட்டதுன்ற நானு. ஏன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? எதுக்கு அதை உடைக்கலாம்ல? நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் தட் யூ ஆர் கோயிங் இன் a perfect path. ஆனா அவங்க எல்லாம் தப்பா சொல்றாங்கன்னு கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் தப்பா சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், கரெக்டா பண்ணி தப்பா சொன்னா அது அம்பலப்பட்டுருவாங்கல்ல. எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. அதனால தானங்க இம்பாக்ட். இவங்க சொல்றது எதுவுமே ஹிட் ஆக மாட்டேங்குது. மீடியா சர்ச்சையோட முடியதே ஒழிஞ்சு மக்கள் மத்தியில விஜய்க்கு எந்த எதிர்ப்பும் வரலையே. சோ இப்ப இந்த ஒரே ஒரு குடும்பம், பாதிக்கப்பட்டதுல ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதுவும் எங்கே வரும்போது, பணம்னு வரும்போது அவங்களுடைய ஆதங்கம் கூட விஜய் நேரடியாக இங்கே வரணும் தான். அது கூட அதிகபட்சமான பாசம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தங்க விஜய் பிளேம் பண்ணாங்களா? என் பிள்ளை அநியாயமாக கொண்டியே நின்று யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களா? அதற்கு பின்னாடி பணம்னு ஒரு கட்டமைப்பு பண்றாங்கல்ல. பணத்தை வாங்கிட்டு எப்படி பேசுது பெத்த தாயான்றாங்கல்ல. இதை அந்த அப்பாவி மக்கள் மேல அவுத்து விடுற வன்மத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க தப்பு பண்ணாங்களா? அப்பாவி மக்கள் மேல எப்படி சார் என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியாது? அதை சரி செய்ய வேண்டியது நம்ம கடமை. நீ எல்லாம் எப்படி ஒரு தந்தையா இருக்க, நீ எப்படி ஒரு தாயா இருக்க முடியுது? நீ எல்லாம் எப்படி ஒரு கணவனா இருக்க முடியுது? உன் பொன்னாடியை கொண்டா நீ போய் அங்க அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவரை பொழுது பேசிட்டு இருக்கீன்னு திட்டுறாங்களா இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல சார்
No, not on the comment section. The so-called influencers, they are talking. எத்தனை பேர் பேசியிருக்காங்க? அவங்க இன்னசென்ட் பீப்புளுங்க. அவங்கள போய் திட்டுறது எப்படி சரியாகும்? அது எதுக்கு நான் சொல்றேன்னா, இது விஜய் வந்து ஒரு கட்சிக்கு ஆபத்து அப்படின்னா பரவாயில்ல, ரைட்? இன்னைக்கு ஓட்டர்ஸ்ன்றவன் மார்ஸ்லேருந்து வரப்போறதில்ல, இல்லை வீனஸ்லேருந்து வரப்போறதில்ல, தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து தான் வரணும். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து தான் வரணும். எந்த கட்சியிலேருந்து வர போறான் அப்படின்னு கேட்டா எல்லா கட்சியிலேருந்து தான் வர போறான். அப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா? ஒரு பயம் இருக்குமா இல்லையா? ஒரு வெறுப்பு இருக்குமா இல்லையா? அப்ப இங்க ஒட்டுமொத்த எல்லா அரசியல் கட்சிகளும் விஜயை வந்து வேட்டையாட, ஒட்டுமொத்த எல்லா கட்சியும். ஆமா, இதுல யாரை விட்டு வைக்க முடியும்? திமுகல இருந்து, பாஜகல இருந்து, நாம் தமிழர்ல இருந்து, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து, அதிமுக உட்பட எல்லாருமே வந்து விஜயகாரன் தானே பண்றாங்க. அப்ப ஒற்றை கட்சியா, ஒற்றை மனிதரா, ஒரு இப்ப தொடங்கின ஜுவனைல் பார்ட்டிங்க. அது 1.5 வருஷம் தான் கூட கம்ப்ளீட் ஆயிருக்காது. 1 இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர்ல டிராவல் பண்ற ஒரு பார்ட்டி ஜுவனைல் பார்ட்டி. அந்த ஜுவனைல் பார்ட்டியை 50 வருஷம் 60 வருஷம் பழமையான கட்சிகள்லாம் சேர்ந்துட்டு வெல் ஆர்கனைஸ்டு மீடியா இருக்கு, வெல் ஆர்கனைஸ்ட் மவுத் பீஸ் இருக்குது. நான் சொல்றது ஒரு கட்சி இல்லை, எல்லா கட்சிகளும், விஜய் கட்சி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் போட்டு அடிக்கிறாங்கன்னா, அப்ப நீங்க வந்து அப்போ பொது புத்தியில அங்க தவறு நடக்குது, விஜய் தப்பானவர் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களே. இந்த எல்லா கட்சியுமே மக்கள் தானே சார்? ஆமா, எல்லா கட்சியுமே. கட்சியில வந்து உங்களுக்கு பர்சனல் லாபம் இருக்கும். ஆனா அவங்க யாருக்கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்கன்னா பொதுமக்கள். எல்லா கட்சியும் யோசிக்கும்ல சார். 1.5 வருஷமோ 2 வருஷமோ காம்படிஷனுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். சரி, அதனால அவங்கள்ட்ட நான் தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படிதான் செய்வாங்க, இன்னும் மோசமா கூட செய்வாங்க. ஆனா அட் த எண்ட் ஆஃப் தி டே மக்கள் அதை நம்புறானா இல்லையா? எஸ், அதுதான் நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நம்ப மாட்டேங்கிறான்னா அதுக்கும் காரணம் இவங்க தான். ஏன்னா இவங்க இதே மாதிரி பலருக்கு பண்ணிட்டாங்க. இப்பதான் புதுசா வந்து எதிர்ப்பு விட்டா பலம் ஆல்ரெடி இவங்க ஒரு செட் ஆஃப் ஃபேஸஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களே. அந்த ஃபேஸ் இந்த டாக் வேலையை ஏவி விட்டா கடிக்கிற வேலையை பல ஆண்டுகளாக பண்ணிருச்சு. இப்ப அதே டாக்ஸ் வந்து ஏவி விட்டா கடிக்கும் போதே இது எல்லாரையும் கடிச்சிருந்தது, இந்த நாய் இப்ப விஜய் கடிக்க வருது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஏவல் நாய்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அப்போ அதை பத்தி பயப்பட தேவையில்லை. மக்கள் பயப்படலையே, அதுதான் சொல்றேன். People are not bothered. It is the media that which bothers. மீடியாக்கள் தானே கவலைப்படுது. மீடியாக்கள் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்குது. அவ்வளவுதானே வந்துச்சு. இங்க பொதுமக்கள் they know what is happening. நம்ம உங்களுடைய கேள்வியும் என்னுடைய பதிலும் கூட எதை மையமாப்படுத்தினா மீடியாவில் வந்த கருத்துக்களை தான் நீங்களும் கேட்கறீங்க, அதுக்கான ஆன்சர் நான் தான் பண்றேன். அதனாலதான் தாவேக்கா ஒரு செய்தி குறிப்பையோ ஆத்தென்டிகேட்டா அதிகாரப்பூர்வமா ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு எல்லாத்தையும் சொன்னாங்க. இது வந்து தனிப்பட்ட ஒரு பிரைவேட் மீட்டிங். இந்த பிரைவேட் மீட்டிங்ல கட்சிக்காரங்களே இல்லையே. ஒரு அம்மா சொன்னாங்க, விஜய் வந்து ஒரு ஆள் நாங்க இருந்த குடும்பமா இருந்தா போட்டு அடிக்கணும்னா அடிச்சிருந்துக்கலாம். இல்ல சார், பிரைவேட் மீட்டிங் தான். ஆனா பொலிட்டீஷியனோட பிரைவேட் மீட்டிங் இல்ல. அதை பத்தின செய்தி குறிப்பு, அதுவும் ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல தானே அது. இல்லங்க, இதுக்கு செய்தி குறிப்புனால ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத நான் பாக்கலங்க. இல்ல அவங்க பேசுறது இவங்க பேசுறதை வச்சு பேசாம தாவேக்கா சொல்றதை வச்சே பேசிக்கலாம்ல. உங்களுக்கே வரேன், செய்தி குறிப்பு கொடுத்துட்டா மட்டும் இந்த விமர்சனங்கள்லாம் அடங்கி போயிருன்னு நினைக்கிறீங்க? நீங்க உண்மையா மனசாட்சியா சொல்லுங்க. இல்ல அந்த விமர்சனத்துக்கு இது பதிலாவது அமைஞ்சிரும். அப்படி நோ, அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பாப்பீங்க முதல்ல. அதுவும் இல்லாம பண்ணிட்டா நல்லா நான் சொல்றது ஆட்டிடியூட சொல்றேன். நீங்க உங்களோட ஆட்டிடியூட், அந்த அப்படி ஒரு செய்தி குறிப்பு வந்தா கூட இதுல ஏதாவது தப்பு இருக்குதா, ஓகே துக்கம் விசாரிக்கிறது செய்தி குறிப்பு அனுப்பிருக்காங்க அப்படின்னு. சரியா? see this is politics and it is very dirty and it is very highly unethical. அந்த அன்எத்திக்கலான டர்ட்டி பாலிடிக்ஸ்ல நீங்க வந்து நல்லவர்களே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், நல்லவர்கள் தான் ஃபுல்லா இருக்காங்கன்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய தவறு. பெரும் முதலைகள் இருக்கும். விஜய் போன்ற ஒரு மனிதர் அங்க போகும்போது கடிச்சு கொதறுவதற்கு எல்லாம் கூரிய பற்களோட நிற்கும். அது கடிச்சு கொதறும். இதெல்லாம் தாண்டி தான் போகணும். எத்தனை வருஷமா நம்ம மீடியாவில் இருக்கோம். அப்படின்னா தாண்டி போறவங்களுக்கும் இப்போ கூரிய பற்கள், ஷார்ப்பான நகங்கள். கனிமொழி ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க, தடித்த தோல் தடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் புகழ்வாங்க. அவங்க நமக்கே தெரியாது ஓவர் புகழ்ச்சின்ட்டு, அது உண்மையில்லைன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம அதையும் தாங்கிக்கணும். 2 பேர் நிறைய இகழ்வாங்க, அதுவும் தெரியும். தேவையில்லாமல் இவங்க வேணும்னே திட்டுறாங்கன்னு தெரியும், அதையும் நம்ம தாங்கிக்கணும் அப்படின்றது அவங்க. அதுதான் உண்மை.
அதான் ரியல் பாலிடிக்ஸ். சார், எல்லா கட்சிகளுமே தாவேக்காவை கார்னர் பண்ணுது, விஜயை கார்னர் பண்றாங்க, எல்லாருமே எல்லாத்தோட ஈகோ சிஸ்டமும் சேர்ந்து அடிக்குதுன்றீங்க, அது உண்மையா? சரி, சப்போஸ் இப்படி நினச்சி பாருங்களேன், விஜய் வந்து திருச்சிக்கு போகிறாரு, திருவாரூர் போகிறாரு, நாகப்பட்டினம் போகிறாரு, அங்கே வருதுல ஒரு க்ரௌட். அந்த க்ரௌடு வந்து இதுக்கு முன்பு ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அப்போ பாதி க்ரௌட், அது அட்லீஸ்ட் ஏன்னா புது ஓட்டர்ஸ் இருப்பாங்க, பாதி க்ரௌட் இருப்பாங்களே. இந்த பாதி க்ரௌட் எங்கேருந்து வந்திருக்கும்? எல்லா கட்சிகள்ல இருந்தா வந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு கடுப்பாகுமா? கடுப்பாகாதா? கடுப்பாகணும்ல சார். அப்போ கடுப்பாகணும்ல, அதோட வெளிப்பாடு தானே இது. ஆனா சார், இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே பாஜகவோ அதிமுகவோ விஜயை அட்டாக் பண்ற மோடு தெரியல நம்ம பாக்குறதுல. அப்படி சொல்லலாம். அண்மையில் கூட விஜய் வந்து தாவேக்காவை காப்பாற்றணும்னா விஜய் வந்து அதிமுக வந்துடணும், அதான் அக்கறையோட பேசுறதா தானே இருக்கு. பொலிட்டீஷியன் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கும்போது முகம் ஒரு மாதிரி இருக்கும், எதிர்கட்சியில் ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கும். அவர்களை போன்ற ஒரு கெமிலியோன் பச்சவந்தியை பார்க்க முடியாதுங்க நீங்கள். அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனாலே அவங்க ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது. ஒரு பக்கம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறதுனாலே அவங்க ரொம்ப மோசம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேருக்குமே எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும். இதில் புதுசாக வரும்போது தான் they don't want to accept. இதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்குது தேவா, நான் ஒன்று சொல்கிறேன். அதிமுக காலகட்டத்தில் அவங்களுடைய ஆட்சி எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஐ திங்க் ஒரு 2000 கோடிக்கு ரோட் கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது. அவசரமாக டெண்டர் கொடுக்கப்படுது. டெண்டர் கொடுக்கப்பட்டு உடனே எலெக்ஷன் வந்துடுது, ஆட்சி மாறிடுது. அந்த டெண்டர் எடுத்தவங்கலாம் இபிஎஸோடைய பினாமி கம்பெனிஸ், அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் பேர்னா வேலுமணி, இது மாதிரியான அதிமுகவுடைய பினாமி கம்பெனிஸ் தான் டெண்டர் கொடுத்தாங்க. ஓகே, ஆட்சி முடிஞ்சிச்சு, டிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு. டிஎம்கே கவர்மெண்ட் அதே கம்பெனிகளுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து காசும் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக கேஸ் போடணும், கரெக்டுங்களா? கேஸு போடணும். ஆனால் அது கேஸ்லாம் போடல. இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ ஒரே ஒரு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அப்படி தான், அதுவும் எஃப்ஐஆர் சும்மா போடல, அரைப்போர் போயிட்டு முட்டிட்டே என்னடா இப்படி நடக்குது எப்படி நடக்குது முட்டி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்தை நம்ம இன்ஃபர் பண்ண முடியும். whether you come to power or I come to power, let us loot. இந்த மக்கள்கிட்ட ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தி நீங்கள் வந்தாலும் நான் அடிச்சுக்கிறேன், நாங்கள் வந்தாலும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்றது தான் இங்கே நடக்குது. இப்போது இதில் எத்தனை 1000 கோடிகள் வந்து இங்கே மாதிரி கொள்ளையடிக்கப்படுது. இந்த கேம் நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். எத்தனை வருஷமாக? ஒரு 50 வருஷமாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். டம்முன்னு ஒரு ஆள் வந்து நடுவில் உட்காந்து இந்த கேமை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும்? எவ்வளோங்க ஆத்திரம் வரும்? யாரா இவன் மொத்த ஆட்டத்தை கழிச்சு விட்டானா அப்படின்ற பயம் இருக்கும்ல. அந்த ஆத்திரம் இப்போ கூடுதல் அதிமுக இருக்கணும்ல, ஏன்னா அவங்க தான் அடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இந்த கேமை நம்ம வந்து இனிமே டிஎம்கே கழட்டி விட்டு தாவேக கூட அது கூட விளையாடிக்கலாம். அப்போ இப்போதைக்கு அவரை உள்ள இழுக்கிறதுக்கு பார்க்கலாமா, அதனால வெயிட் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா? அது சுயநலத்தோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால தான் கேட்குறேன் சார். அப்போ இந்த ஒரு மாசமா நம்ம பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து விஜய் அடிக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல பாஜக அதிமுக அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான். பாஜக எல்லாம் அடிக்காம இல்ல, பாஜக தானே இவர் இழுத்துனது விடுது சார். எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. எங்க டிஃபெண்ட் பண்ணி பேசுனாங்க? எந்த இடத்துல? நயினார் நாகேந்திரன் எங்க எந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை இதுக்கு முன்பு அதுக்கு முன்பு இல்ல, இந்த ஒரு மாசம் இல்ல ஏங்க, இந்த டைம்ல எல்லாருமே தனக்கு எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டலான்னு தான் பார்ப்பாங்க. எல்லாருமே சுருட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவானுங்க, ரைட்டா? அதிமுகவும் தன்னை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், பாஜகவும் விஜய் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் ஆனால் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போயிட்டாருன்னு அவுத்து விடுவாங்களா? அதை என்ன சொல்லுவீங்க நீங்க? பேசிட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் முக்கியமான தேர்தல் பணிக்குழு பாஜக தலைமையில இருந்து ஒருத்தர் விஜயோட பேசிட்டாரு அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசினாங்க. உண்மை இதுவரை என்ன நடந்தது? நேத்து நம்ம சிடி நிர்மல்குமார் என்ன பேசியிருக்கிறாரு? ஸ்டேட்டஸ்கோ, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ்கோ தான் எதான இருக்குது. அப்போ இது எல்லாமே இப்போ நான் மறுபடியும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா இதுதான் உண்மை. என்னன்னா இது வந்து அவரை காவி பூசுறதுக்கு ஒரு 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 பெரிய குரூப் சுத்திட்டு இருக்கோம். ஏன் காவி பூசணும் விஜய்க்கு? ஏன் எல்லா மேடைகளையும் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னிட்ட பிறகு கொள்கை எதிரின்ற பிறகு திடீர்னு இப்போ வந்து எதுக்கு அவர் மேலே காவி சாங்கி பூசணும்? ஏன்னா தமிழ்நாட்டு இப்போ திமுகவே இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். இது வந்து நம்மளோட அசம்பிளி எலெக்ஷன். இதில் எதுங்க பாஜகவோட நாங்கள் தலைக்குணைய விட மாட்டோம், பாசிசத்தை எதிர்ப்போம், மதவாதத்தை தடுத்து நிறுத்துவோம்னு இப்போ எதுக்கு பேசிட்டு இருக்காங்க?
இவர்களே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்குது. அந்த எதிர்ப்பு மனநிலையை இவ்வளோ நாள் ரொம்ப ஜாலியாக அறுவடை பண்ணி இருந்தது திமுக. ஆனால் இன்னைக்கு அதற்கும் ஓப்பனாக மேடைகளில் திமுக என்னுடைய அரசியல் எதிரி, பாஜக எனது கொள்கை எதிரின்னு சொல்லும்போது இந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு தாவேகாவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? ஸோ ஓகே, சிபிஐக்கு போயிருச்சா, போட்டுரு ஃபுல்லாக காவி சாயத்தை. இப்போ அது ஒரு லாஜிக் கேட்குறேன் சார். ஒருவேளை விஜய் இப்படி பேசுறதுனால ஆன்டி பிஜேபி ஓட்டு விஜய்க்கு வந்துருச்சுன்னா அது திமுகவை பலவீனப்படுத்துமா? அப்ப ஈஸியா பிஜேபி ஏடிஎம்கே அணி வெட்டலும்ல, அப்ப பி டீமா போடுறதுலான்னு ஒரு வாதம் வைப்பாங்கல்ல. இப்ப மட்டும் பி டீம் சொல்ல, கமலஹாசன்ல இருந்து எல்லாருமே பி டீம் தாங்க. பி டீம் தான். கமலஹாசன் தொடங்கும் போது பி டீம் தான். திருமுருகன் காந்தியே பிஜேபி பி டீம் சொன்னாருங்க. திருமுருகன் பெரியாரை மட்டும்தான் என்ன சொல்லல, வீரமணி ஆசிரியர் வீரமணிலாம் கொஞ்சம் ஏதாவது பேசினாலும் அவரையும் பி டீம்ன்றுவாங்க. எதுக்கு? சரி, அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே அரசியல். இந்த அரசியல்ன்றது ரொம்ப கட் த்ரோட் பிஸ்னஸ். இங்கே நல்லவர் கெட்டவர் அப்படிலாம் கிடையாது. அப்போ இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதை தான் நான் திருப்பி சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி சார், அவர் வந்து இந்த பிரச்சாரத்தில் அச்சாரம் போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதிமுக பிளஸ் விஜய், ஏன்னா விஜய் கொடி தான் அங்கே காட்டுறாங்க, தாவேக கொடி காட்டும் பொழுது அதை மையப்படுத்தி தான் சொல்றாரு. அவன் போட்டிருக்க டிஷர்ட் வந்து ஏடிஎம்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி, அது சென்சேஷனலைஸ். அந்த பல இடத்துல பேனர்லாம் வச்சிருக்காங்க. நான் என்ன நடந்தது முத நாள் ஒரு பரப்புரையில் உண்மையிலே ஒருத்தன் தாவேக கூட காட்டினான். அதை பற்றி அது எப்போ வருதுன்னா, வீடியோவில் வந்து ஏதோ ஒரு கேமராமேன் அதுக்கு ஒரு க்ளோஸ் வச்சிருக்கான், எடிட்டர் அதை பஞ்ச் பண்ணி விட்டான், வித்தியாசமாக ஒரு கொடி பறக்குது பஞ்ச் பண்ணி விட்டான். ஆகா, அது நல்ல கண்டென்ட்டாக இருக்குதுன்னா அடுத்த நாள் அதே மாதிரி செயற்கையாக பறக்க வச்சு பாருங்க சிக்னல் வந்துருச்சு. அதிமுக கொடியோட அதிக கொடி இருந்துச்சு. தட்ஸ் a managed one. அது சும்மா ஒரு பரபரப்பு தாங்க. அது அன்னைக்கு அட்டென்ஷன். அது சிக்னல் சார். நோ, இட்ஸ் நாட் a signal. நீங்க ஏங்க கூட்டத்துல போய் கொடியா சிக்னல் பண்ணுமா? என்னங்க நீங்க? எவ்வளவு பிரதானமான கட்சி அதிமுக. ரைட்டுங்க. அதுக்கு எதுக்கு? கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு காலத்தில் வெயிட் பண்ணாங்கல்ல. they were waiting. தாவேகா was waiting. ஆனா எடப்பாடி நம்பல. தாவேகா வெயிட் பண்ணுச்சு. ஆமா, தாவேகா ஏடிஎம்கே they were waiting. No, அந்த டைம்ல there was a understanding. ஆனா எடப்பாடி அவசரப்பட்டாரு. ஐஹா, இவர் வந்து கூட்டம்லாம் இதெல்லாம் தேராது போல இருக்குன்னு பட்டன் போய் ஏடிஎம் கிட்ட பிஜேபி கிட்ட போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கூட்டம் வருது, ஐயோ நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு. ஓகே, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே விஜய் அப்ரோச் பண்ணிருக்காங்க, தாவேகா அப்ரோச் பண்ணிருக்கு, ஏடிஎம்கே அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா பட் they didn't agree. பேசிக்கிட்டு இருந்தது இனிஷியலே பேசிட்டு இருந்தது உண்மை. அதற்கப்புறம் ஐ திங்க் பிரசாந்த் கிஷோர் வந்துட்ட பிறகு ஒரு மீட்டிங் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து இது வேலைக்காரன்னு விட்டாரு. யாரு விட்டாரு? எடப்பாடி விட்டாரு. எடப்பாடி வேணான்னு விட்டாரு. இப்போ வந்து பதறாரு, ஐயோ விட்டுட்டமேன்ட்டு. அதனால தான் கொடி பறக்குது, சிக்னல் கிடைக்குது, நல்ல செய்தி வரும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இது சாத்தியம்? ஏன் சாத்தியம் இல்லைன்னா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இது ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வைங்களேன். இப்போ இதில் எப்படி விஜய் போய் கூட்டணி வைக்க முடியும்? கொள்கை எதிரின்னு சொல்லிட்ட பிறகு மேபி உங்களோட அடுத்த கேள்வி, ஓகேங்க குறைந்தபட்ச செயல் அது வந்து பயங்கர உருட்டல். என்ன குறைந்தபட்ச அதே கலைஞர் தான் RSSம் தீகாவும் ஒண்ணுன்னாரு. அப்ப என்ன குறைந்தபட்ச செயல் திட்டமா? அப்படிலாம் கிடையாது. இங்க வருவோம். இப்ப பிஜேபியை விட்டு அதிமுக விலைக்கு வந்ததுன்னா தாவேகாவு கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு அசியூம் பண்ணுவோம். பிஜேபி விட்டுட்டு அதிமுக வந்துச்சுன்னா. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட நம்பகத்தன்மை என்ன ஆகும்? இப்போ எஸ்டிபிஐ கட்சியில போய் நீங்க சொன்னீங்க, இனிமே ஒரு காலத்திலும் வந்து பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு குரான் மேல ஆணைன்னு சொன்னதா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னாங்க. பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இப்ப அங்கேருந்து பிஜேபி விட்டு இப்ப தாவேகாவுக்கு வந்தாருன்னா, இன்னையா இவரு ராமதாஸை விட ரொம்ப மோசமா இருக்காரு அப்படின்னு அவர் மேல ஒரு நம்பகத்தன்மை போயிரும்ல. இப்ப எந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் சிக்கல். இங்கேருந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை நம்ம எடப்பாடி உடைச்சிட்டு வந்தாலும் பிரச்சனை. இதே கூட்டணியிலிருந்து விஜய் போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் பிரச்சனை. டெஃபினட்டா சேர மாட்டார் அப்படின்றத நான் உறுதியா இருக்கேன். இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன ஒரே கொள்கையா? இல்ல காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் பிரச்சனை இல்லையா? திமுகவுமே முரண்படலையா? முன்னாடி காங்கிரஸ் கூட எல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சியை பிடிச்ச கட்சி தானே திமுக.
எல்லாரும் இன்னைக்கு ஒரே கூட்டணியில் இருக்காங்க. மதவாதத்துக்கு எதிரான ஒரு அணின்றாங்க, பாஜக எதிர்ப்புணர், பாஜகங்கிற ஒரு கட்சியை வச்சு அதுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி திமுகன்ற ஒரு கட்சியை வச்சு அதுக்கு எதிராக நாங்களாம் நிற்கிறோம்னு ஏன் பாஜக தாவேகா தொடக்கத்திலே அப்படி பண்ண முடியாதுங்க. பீப்புள் வில் நாட். இதுவே ஒரு உங்களை அங்கே தள்ளி விடுற முயற்சி பண்ணுதுல டிஎம்கே, அது திமுக தள்ளி விட முயற்சி பண்ணுது. திமுக தள்ளி விடுறது தான் முயற்சி பண்ணுது. ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாம். ரைட்டுங்களா சார்? அது அவங்களுக்கு இன்னும் திமுக தாவேகாவை அதிமுக பாஜக அணிக்கு தள்ளினா அந்த கூட்டணி வலுவாயிராதா? அது காம்படிட்டர் இல்ல. அதனால தான் அவங்க அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம ஊர்ல நிச்சயமாக பிஜேபி ஒரு கூட்டணி, பிஜேபி கட்சிக்கு இன்னும் அது பாப்புலர் ஆகலை. 3% தான் அதோடைய ஓட் பர்சன்டேஜ்ன்றது. 16% நம்ம பேர்னா நம்ம அண்ணாமலை தன்னுடைய சுய லாபத்திற்காக பல்வேறு கூட்டணிகளை உருவாக்கி ஏடிஎம்கே கழட்டி விட்டு அது பண்ண அவர் அது பண்ணாமல் இருந்தாலும் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கணும். எனிவே என்னன்னா, திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். அது சும்மா இவங்களா கிளப்பி விட்டுற ஒரு பொருளின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதான் சார், இப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் ஒன்றாகிறது. இல்லை, திமுக எதிர்ப்புக்கு எதுக்குங்க ஏடிஎம்கே? இப்போ விஜயோட பவர் என்னன்றது யாருக்குமே தெரியாது இல்லைங்க. அது ஏடிஎம்கேவை சர்பாஸ் பண்ணிச்சா? பண்ணியிருக்கணும்ல, கண்டிப்பா. ஓகே, சர்பாஸ் பண்ணியிருக்கணும், உறுதியாக பண்ணியிருக்கணும். அதை கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணுவோன்றான். ஒரு டிசம்பர் ஜனவரிக்கு போல we know the reality. ஸோ அதுக்கப்புறம் கூட ஒருவேளை இந்த அணி அமையலாம்ல? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதுக்கான வாய்ப்புகள் ஏன் டிஎம்கேலேருந்து யாரும் உருவிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? யாரு வர போறா? ஏன் காங்கிரஸ் வராது? காங்கிரஸ் தாவேகா உண்மையிலேயே இப்போ இந்த காங்கிரஸும் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, அதுல யாருக்கு என்ன லாபம்? ராகுல் காந்திக்கு தேசிய அளவுல தன்னுடைய இமேஜுக்கு ஒரு பெரிய லாபம். ஏன்னா தன்னை பிரதமர்னு சொன்ன ஒரே ஒரு மாநில முதல்வர் உள்ளது, அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அவரு வலுவா இருக்கிற ஒரு அணி இல்ல, அது அவரை ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு அணி இல்ல, ராகுல் காந்திக்கு லாபம் இல்ல. அதை தாண்டி வேற எந்த லாபமும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இங்க வந்ததுன்னா 66க்கு அப்புறம் அவங்களுடைய விட்டுட்டு போன அந்த ஆட்சியில அவங்க பங்கு பெற முடியும். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பாண்டிச்சேரியை ஜெயிக்க முடியும். ஓகே, கேரளால இம்பாக்ட் பண்ண முடியும், கம்யூனிஸ்டை வீழ்த்த முடியும். அப்ப யாருக்கு இதுல லாபம்? காங்கிரஸுக்கு லாபம் இல்லையா? ராகுல் காந்தியை காம்ப்ரமைஸ் பண்ணி காங்கிரஸ் லாபம் அடையுமா? சார் தேசிய அளவுல முக்கியம் இல்ல. என்னங்க தேசிய அளவுல 39 பேர் என்னங்க பண்றாங்க? நிதி ஆதாரம் மீட்டிங் போயிட்டு பிரதமர் மோடியை பார்த்துட்டு வந்தவர் தானே. அது இல்லைன்னா இது அந்த 39 பேர் இல்லைன்னா காங்கிரஸுக்கு அங்க பலம் எப்படி இருக்கும்? சரி, வாட் ஐ அம் சேயிங், இந்த இப்போ இதுவே வெற்றி கூட்டணி இருந்தா அடுத்த எலெக்ஷன்ல இப்ப என்ன ஆக போகுது? இவங்க 39 பேர் வந்துட போறாங்க. அதானே நடக்க போகுது சார். இந்தியா அலைன்ஸ்ங்கிற ஒரு அச்சாரமாவே திமுக இருக்குல்ல. இல்ல, அங்க நாளைக்கு மம்தா, அகிலேஷ் எல்லாரும் எப்ப வேணாலும் பிச்சுக்கு போலாம்ல. இப்ப கேரளால எப்படி இருக்குது நிலைமை? காங்கிரஸுக்கும் அங்க அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது யாரை கூட போட்டி போடுறா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து அணியில தானே இருக்குது. ஒரு அணியில இந்தியா கூட்டணின்னு ஒன்னா இருக்காங்களா? அங்க இல்ல. இப்ப இந்திய கூட்டணி எதற்காக அமைக்கப்பட்டது? மாநிலாட்சிக்கு மாநிலங்களவை தேர்தலுக்கா இல்ல மக்களவை தேர்தல்? மக்களவை தேர்தல். அப்ப தனியா டிசைன் பண்ணுங்க. அதான் சார், அப்படி ஒரு காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்தா திமுகவால ஈஸியா தேசிய அணியை உருவாக்க முடியும். காங்கிரஸ் இல்லாம மம்தா பானர்ஜி உருவாக்கி இல்ல சார், ஆம் ஆத்மி வந்துரும், அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பாரு. அதனால பிஆர்எஸ் இல்ல காங்கிரஸ் இருந்து மத்தியில் ஆட்சி இருக்கு கலைக்க போறாங்களா? காங்கிரஸ் ஆட்சி கலைச்சிட போறாங்களா? ஆல்ரெடி பாஜகங்கிற அணிக்கு எதிரா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரா காங்கிரஸ் தலைமையில ஒரு அணியை உருவாக்கி வச்சிருக்கிறது திமுக. திமுக இல்லை, திமுக கழட்டி விட்டாங்கன்னா காங்கிரஸ் டம்மி பண்ணி செகண்ட் ஃப்ரண்ட் வேற ஒண்ணு கொண்டு வந்து இவர்கள் காங்கிரஸ்ல ஒட்டிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை மத்திய அரசு அமைஞ்சுனா நல்ல போர்ட்போலியோல மினிஸ்டர் வாங்கலாம், அவ்வளவுதான். யாரு? திமுக ஒட்டி? ஆமா, காங்கிரஸே ஒட்டிட்டு இருக்கு. காங்கிரஸ் தாங்க உருவாக்குனது, இந்திய கூட்டணியை உருவாக்குனது காங்கிரஸ். மெயின் கேரக்டர் சார். ஆனா அதுல அரவிந்த் கெஜ்ரிவாலோ மம்தா பானர்ஜியோ திமுக இல்லன்னா நாங்க வர மாட்டோம்னு சொல்லுவாங்களா? அங்க இருப்பாங்களா சார்? அந்த மாநிலங்கள்ல காங்கிரஸ் நேர் எதிரில இருக்கிற கட்சி சார். அதாங்க சிபிஎம் சிபிஐ என்ன ஆகும்? அது ரைட்டு. இப்ப திமுக இல்லாட்டியும் அது இருந்தாலும் இல்லாவட்டியும் இந்திய கூட்டணியா தான் இருக்கும் சார். யோசிச்சு பாருங்க சார், திமுக கழட்டி விட்டா சிபிஎம் சிபிஐ பினராயி விஜயன் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் போவாரா, பினராயி விஜயன் போவாரா? ஒரு மீட்டிங் கூப்பிட்டா அதுதானே உங்களுக்கு நீங்க பேசுறீங்க. ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தானே விஜய்க்கு இருக்க முடியும். ஆனா திமுக ரெண்டு ஆப்ஷன் வைக்க முடியும். காங்கிரஸ் பினராயி விஜயன் ரெண்டு பேர்த்தோடையும் கை கோக்க முடியும். அதுதான் இப்ப விஜயாலே பண்ண முடியும்ல. மத்தின்னு வரும்போது தானே இப்போ சென்ட்ரல், when it comes to central,
this you are talking about central election, parliament election. When it comes to Kerala, what is happening in Kerala assembly election? இப்ப டிஎம்கேவால கேரளால என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா விஜயால தாக்கத்தை ஏற்படுத்த. அப்ப அங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான சூஸ் பண்ண முடியும். யாரு? விஜயால பினராயி விஜயன் ஆர் காங்கிரஸ் பக்கம் போயிட்டா பினராயி விஜயன் நேர் எதிரில தான் நிப்பாரு. காங்கிரஸ் பக்கம் போ. அதானே அட்ஜஸ்ட்மென்ட். அப்ப சிபிஎம் நேர் எதிரில தான் நிக்கும். இப்ப ஆல்ரெடி அங்க தான அப்படி தானே இருக்குது. இப்போ கேரளா வந்து கேரளால விஜய் டிஎம்கே போய் காங்கிரஸ்க்கு கேம்பெயின் பண்ணுதா? இல்ல சிபிஎம் கூப்பிடுற யாருக்கும் பண்ணல. ஆனா காங்கிரஸ் அன்னைக்கு விஜய் போனார்னா விஜய் பண்ணுவார், பெரிய இம்பாக்ட் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சிபிஎம் நேர்ல எதுல நிக்கும்? இந்திய கூட்டணின்றது மத்திய அரசுங்க. அது நீங்க ஏன் பிரிச்சு பார்க்க மாட்டீங்க? ராகுல் காந்தி அப்படி பாப்பாரு இல்லங்க, எல்லாருமே அப்படித்தானே பாக்குறாங்க. இப்போ சோ காங்கிரஸ் விஜய் அணிக்கு வாய்ப்பு இருக்கு. கேரளால இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் காங்கிரஸ், ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா, ஓகே. இந்த அணிக்கு விஜய் சப்போர்ட் பண்ணாருன்னா காங்கிரஸ் இஸ் மே வின். எஸ், கரெக்ட். இப்ப இது விஜய் இல்லைன்னா காங்கிரஸ் வின் ரெண்டாவது இடத்துல வருதுன்னு வச்சுப்போமே. ஆக்சுவலா அங்க ரெண்டு பேரும் தனக்கு யாரு அதிக ஓட்டு வாங்கணும் தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே அவர்கள் மத்திய அரசுன்னு வரும்போது ஒரே அணியில நிக்கிறாங்கல்ல. இதுல எந்த கோளாறும் இல்ல. அவங்களுக்கே பிரச்சனை இல்ல, உங்களுக்கு ஏன் பிரச்சனை? அதுக்கு அடிப்படையா இருக்கிறது திமுக விசிக மாதிரியான கட்சிகள். கேரளால போயா? கேரளால இல்ல, கேரளால இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் தேசிய அளவுல ஒன்னா இருக்கிறது அச்சாரமா இருக்கிற பிரச்சனை இங்க தேசிய அளவுல வரலையே. அதுல பிரச்சனை யாருக்கும் வரணும்னா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வரணும். எம்பி எலெக்ஷனுக்கே ஏன் ராகுல் காந்தி அங்கேருந்து வந்து வயநாடுல போட்டி போடுறாரு, நாங்க ஜெயிக்கலாம்ல அந்த தொகுதியில அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. எம்பி எலெக்ஷன்லயே ரைட்டுங்களா. எம்எல்ஏ எலெக்ஷன் இஸ் கம்ப்ளீட். தே ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். பிரியங்கா காந்தி எங்க போட்டாங்க? அகைன் வயநாடு தான். வயநாடு போடுறாங்கல்ல. ஏன் அதை வேற காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு ஸ்டேட்லயே போடலாம்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோ தே ஆர் இன் ஒன் சிங்கிள் ஒரே இந்திய கூட்டணியில தான் இருக்காங்க. இருந்தாலும் கேரளால ஆப்போசிட் தான். அதே நானும் சொல்றேன். இல்ல சார், என்னன்னா டிஎம்கேவோ விசிகாவோ இல்ல மதிமுக வேற எந்த கட்சிகளும் கேரளால இன்ஃபுளுன்ஸ் பெருசா பண்றது ஒரு 3-6 மாதிரியான ஒரு 2-3 இடத்தை தவிர அவங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஆனா அதுவே விஜய்னு வந்துட்டா கேரளா மொத்தமும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். அப்போ விஜய்ன்ற ஃபேக்டர் வந்துருச்சுனாவே அவங்களால ஒரே அணிக்குள்ள நிக்க முடியாது. சிபிஎம் ஆலயும் காங்கிரஸ் ஆலயும் ஆல்ரெடி அதானே இருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் தோக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த அணியில இருக்காங்க. இல்ல சார், அப்படி இல்ல. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத அணிங்கிறது பிரச்சனை இருக்காது. இந்திய கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது மத்தியில் காங்கிரஸை ஆட்சி அமைக்கணும், அவ்வளவுதான். எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு அங்க வரல. திஸ் இஸ் இந்திய கூட்டணின்றதை இதை கூட நம்ம குழப்பிக்க கூடாது. சோ காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் தாவேக்கான்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்கு there are win-win situation. Both of them can get benefited. அது மட்டும் போதுமானதா இருக்குமா? அதுக்கு தேர்தல் அரசியலுக்கு அது மட்டும் தானே போதுமானது. இப்ப கொள்கையில என்ன முரண் இருக்கு? இல்ல சார், காங்கிரஸ் மட்டும் வந்துட்டா போதும். அதுவே பெரிய விஷயங்க. அதுவே பெரிய விஷயம். அது வந்தாலே போதும். ஓகே, அது வந்தாலே போதும். இப்போ விஜய் வந்து அது ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, குளத்துல வச்சு கொம்பு சைஸ் வச்சு மாட்டை இடம் போடாதுன்னு. அது கரைக்கு வரட்டும்ல. இப்போ இன்னைக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? எல்லா கட்சிகளும் சர்வே எடுக்கும்ல, சீக்கிரட்டா எடுக்க உளவுத்துறையில எல்லாம். அப்போ அவங்களுக்கு வர்ற சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபத்தா இருந்ததுன்னா, இல்ல அவங்களுக்கு வர்ற யார் வந்தா நான் திமுக தாங்க ஜெயிக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கன்னா இதெல்லாம் கண்டுக்குவாங்களா? விஜய் பார்த்து பதறுவாங்களா? பதற மாட்டாங்க தானே. அப்போ அவங்களுக்கு இருந்து களத்துலேருந்து வர்ற ரிப்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களுக்கு மோசமாக இருக்குன்னு போது தானே இந்த பதட்டம். அது உங்களுக்கு தெரியாதுங்க, பட் பதறவங்களுக்கு தெரியும்ல. ஸோ இப்போ காங்கிரஸ் பிளஸ் விஜய்னா சார் அதில் ஏடிஎம்கே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த அணி ஒன்று சொல்கிறாங்க. இல்லைங்க, ஏடிஎம்கே வந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிச்சுது. யாரோட? நம்ம எடப்பாடியோட. எப்படி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேனாட் கீப் ஆன் ஷிஃப்டிங். ஓகே, ஒரு 4 வருஷத்துல ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளேயே நீங்க கூட்டணி இருப்பீங்க, வரீங்க, போறீங்க, பண்ணீங்கன்னா என்ன உங்களோட நம்பகத்தன்மை என்ன? அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அது மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. அவர் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில வந்த பிறகு கூட மோடியை கடுமையாக விமர்சிக்கல, பாஜகவை கடுமையாக விமர்சிக்கல. அப்பவே அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்கு ஆக்கப்பட்டது. இல்ல அப்படின்னா சார் விஜய் கூட சில விஷயங்கள்ல கடுமையா விமர்சிக்கல, பேசல, அதுக்காக அவர் நம்பகத்தன்மை இல்ல. கூட்டணியில இருந்து வந்த பிறகு சொல்றாங்க கூட்டணியில கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பெருசா விமர்சிக்கலைன்னா ரெண்டுக்கும் நீங்க பேசிக்க புரிஞ்சுக்க மாட்டேன். கூட்டணியில நான் வந்துட்டேன், நான் வந்து இனிமே இஸ்லாமியரின் பாதுகாவலராக இருக்க போறேன். அப்போ கொள்கை அடிப்படையில கூட பாஜகவை நான் திட்டமாட்டான்னு அது எப்படி இருக்க முடியும்? ஒரு விமர்சனம் கூட பண்ணல. அந்த டைம்ல இப்போ பல்வேறு வாய்ப்புகள் வந்தது, எந்த விமர்சனமும் பண்ணல அதிமுக. ஆனா மறுபடியும் போய் கூட்டணியில் சேர்த்துட்டாங்க.
ரைட் சார். மறுபடியும் அங்கேருந்து விட்டு இல்ல காங்கிரஸ் கூட வரேன்னா அது நகைப்பாகுமா? நகைப்பாக. அப்ப அவருடைய கிரெடிபிலிட்டி போயிடும்ல. ஓகே சார். இன்னொன்று சார், இப்போ மற்ற கட்சிகள்லாம், அதாவது திமுக அதிமுக பொறுத்தளவு கூட்டணி ஆட்சியெல்லாம் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. சீட்டு தருவோம் அந்த ரேஞ்சில் தான் அவங்க மற்ற கட்சிகளை, அது மைனாரிட்டியாக திமுக இருக்கும் போதே கூட கூட்டணியெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்படியான ஸ்டாண்டு தான் 2 திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு. இப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் வலுவாக வந்துட்டாரு, விஜய்க்கு நல்ல ஓட் பர்சன்ட் இருக்குது, எல்லாரும் பதறாங்கன்ற பட்சத்தில் அவர் கூடுதலாக நான் கூட்டணி ஆட்சியே அமைப்பேன், அதிகாரத்திலேயே பங்கு தருவேன்னு சொல்லியும் பெருசாக எந்த கட்சியும் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ண இது வரைக்கும் பண்ணலை. இல்லை, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் சொல்லி. அப்போ மற்ற கட்சிகள் பதறுதுன்றதுக்கு இங்கே லாஜிக் அங்கே இடிக்குது இல்லை அந்த இடத்துல. ஏங்க பதறுது அவங்களோட செயல்பாடுகள் போயிருக்கணும்ல. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு போவாங்க யாரு மற்ற கட்சிகள். நான் சொல்ற திமுக அதிமுக தவிர்த்த மற்ற கட்சிகள். இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. காங்கிரஸ் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்களா, 25 தொகுதிக்கு மேல எனக்கு வேணும், அதே போல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா நாங்க சிந்திப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்களா? சும்மா அதுவா எல்லா தேர்தல் சொல்றது இல்ல. எல்லாத்தையும் போன தேர்தல் அப்படி பேச முடியல உங்களால. எங்களுக்கு திமுக சரியா அணுகல அப்படின்றது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில் உள்ள விசிகே, காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அவென்யூ இருக்குல்ல. எனக்கு இப்ப மினிஸ்ட்ரியில பங்கு கொடுங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா நகர்றதுக்கான சிக்னல் தெரியல. அதுவே நல்ல அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைறதே நல்லதானங்க. அப்பதான் திருட முடியாது ஒருத்தனே. ஒருத்தனே திருடிட்டு இருந்தா எல்லாரும் கொஞ்சம் எடுத்து. ஆமா, எல்லாரும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இவன் அதிகமா எடுக்கலாம்னு போட்டு கொடுத்துருவாங்க. பக்கத்துல இருக்காங்க எல்லாம் ஒரே குடும்பம் திருடுன்னு வைங்களேன், அது எல்லாம் வெளில தெரியாது. 10 குடும்பத்தை திருட விட்டு என்னை விட அவன் அதிகம் திருடிட்டான் பாரு நம்மள்ட்ட சொல்லுவான். இல்ல இப்போ ஒரு கிருஷ்ணசாமியோ, பிரேமலதா விஜயகாந்தோ, அன்புமணியோ, இப்படி நான் எல்லாரையுமே சேர்த்து சொல்றேன் சார். விசிகா, காங்கிரஸ், மற்ற மதிமுக எல்லா கட்சிகளும், டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வலுவான ஒருத்தரா இருக்கும் பட்சத்துல 2 திமுக அதிமுக 2 பேரும் பதற ஒரு இடத்துல விஜய் வந்துட்டாருங்கிற பட்சத்துல இந்த கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு போயிருக்கணும். விசிகேவை தவிர யாரு இங்க நாங்க விட்டு போகவே மாட்டோம்னு சொன்னது யார் சொல்லியிருக்கா? விசிகே தவிர திமுக கூட்டணி விட்டு நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு விசிகே சொல்றது மாதிரி வேற எந்த கட்சி சொல்லியிருக்கு? தேமுதிக இப்ப டிஎம்கே கூட்டணியில இருக்குதா? டிஎம்கே இல்ல. அப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க ஜனவரியில அறிவிப்பாங்க. ஓகே, வைகோ ஒரு முறை போக போறாருன்னு சொல்லும் போது இல்லை நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப அவர் அதிக சீட்டு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அவர் கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு? சரிங்களா. இப்போ மல்லை சத்யா திமுக இணைய போறாருன்னு ஒரு தனி கட்சி தொடங்கி திமுக கூட கூட்டணி வைக்க போறாருன்னு ஒரு செய்தி வருது. அப்படி நடந்துச்சுன்னா வைகோ கடுப்பாக மாட்டாரு? கடுப்பாரா கடுப்பாட மாட்டாரா? இப்போ ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? எந்த கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸ்ல இருந்து சலசலப்பு வந்துருச்சு. விசிகா ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே? இல்லையே, அவங்க பையன் தானே இருக்கிறாரு. எம்பா தம்பி அங்க போக கூடாதுன்னு தானே சண்டையே. அவர் தான் சொல்றாரு ராமதாஸ். திடீர்னு பார்த்தா பாரத் மாதா கி ஜேன்னு ஒரு கும்பல் உள்ள வருது. என்னடா அது நம்ம வீட்டுல எப்படின்ற பதறிட்டன் தானே அவர் சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த அரசியல் கட்சிகள், சிறிய கட்சிகள் அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி தோல்விக்கு உதவதான் போறாங்க. ரைட்டுங்களா? அந்த உதவுவதை தாண்டி அவங்களுக்கு பெருசா தொகை தேவைப்படும். தேமுதிக தனியா நின்று ஜெயிச்சிருமா? தமிழ்நாட்டில் ஃபுல்லா தனியா போட்டு ஜெயிச்சிருமா? மதிமுக ஜெயிச்சிருமா? இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை? பார்கெயின் பண்ணும், அதிக பணம் தேவைப்படும். அப்போ இதை ஒரு சரியான வாய்ப்பா பயன்படுத்திட்டு 2 பேர்ட்டையும் பேரம் பேசுவாங்க. விஜய்ன்ற ஃபேக்டர் இல்லைன்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும், எல்லா சிறிய கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு, பொதுமக்களுக்கும் ஒரு வாய்ப்பு. பொதுமக்களுக்குமா? ஆமா, ஒரு அரசியல் மாற்றம் கொடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு இல்ல. அரசியல் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பு இல்ல. அதனால இது ஒரு 26 தேர்தல் என்பது அதே திமுக பேசுறதுதான் இவரும் பேசுறாரு, அதே திமுக வைக்கிற ஸ்டாண்ட் தான் இவரு வைக்கிறாரு. அப்புறம் என்ன அரசியல் மாற்றம் கேட்கறாங்க? அதுதான் தெளிவா சொல்றாங்க. அப்புறம் அவர் கொள்கை எதிரி, இவர் அரசியல் எதிரின்னு என்ன அர்த்தம்? கொள்கை ரீதியா நானும் திமுக ஒண்ணு, பட் அவங்க லஞ்ச ஊழல் பண்றாங்க, குடும்ப ஆட்சி பண்றாங்க, அந்த கட்சியையும் தமிழ்நாட்டையும் நம்மளுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த கரப்ஷன் இல்லாம நான் கொடுப்பேன். நானும் விஜய் பேசுறதும் திராவிடம் தான்,
புதிய திராவிடம் தான் அவர் பேசுறாரு. விஜய் நியூ திராவிடினிசம் சொல்றாங்க, அதான் அவரும் பேசுறாரு. ஆனா பழைய திராவிடம் வந்து சரியா செயல்படலடா அப்படின்றாரு. அதனால தானே அது வந்து அரசியல் எதிரின்றாரு. பாஜகவை கொள்கை எதிரின்றது ஏன் இவங்களை அரசியல் எதிரின்றாரு. இப்போ இந்த இடத்துல சார் கடுமையா பாஜகவும் நாம் தமிழரும் விஜய் விமர்சிக்கும்ல. விஜய் இப்படி திராவிடனிசம் பேசிட்டு நான் திமுக அரசியல் தான், ஆனா திமுகவுக்கு மாற்றா வந்து நிக்கிறேன் போட்டு அடி அதாங்க காரணம். என்னடா இங்கேருந்து இந்த திராவிடம் ஒளின்னு பார்த்தா நீ புதுசா மறுபடியும் பெரியார தூக்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கடுப்ப மாட்டாரா அப்படின்றதான் அவருடைய கோபம். அதனால தானே அடிக்கிறாரு. அப்போ கடும் விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்துருச்சு. எதிர்கொண்டுட்டு தானே இருக்கிறாரு. எதிர்கொள்ளன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பா. சீமான் ரொம்ப தம்பி வா தம்பி நம்ம அப்படிதானே ஆரம்பிச்சாரு. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது முன்பு என் தம்பி வரட்டும் அப்படின்ட்டு இப்போ தம்பி நான் சொல்றாரு. எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதுக்காக என்ன சொல்றாங்க, திமுக இருந்து காசு வாங்கிட்டு பண்ண. நோ, தட் இஸ் நாட் கரெக்ட். சீமான் மேல இப்ப இவங்க வைக்கிற அந்த விமர்சனம் ஒரு காலத்துல பிஜேபி இருந்து வாங்கினான்னு சொல்லுவாங்க, இப்ப திமுக இருந்து வாங்கிட்டாரு. தன்னை எதிர்க்கிற அரசியல் வந்துருச்சுன்னா இந்த ஒரு பழிய ஈஸியா பாக்குறாங்க. அது இப்போ உண்மை இல்லைல்ல. இவர் எந்த சக்தியை வீழ்த்தணும்னு நினைச்சாரோ அதே சக்தியை விஜய் தூக்கிட்டு வரும்போது அதுதான் கொள்கை ரீதியா எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால நான் அதுதான் அட்டாக் பண்றேன். அதுதான் வேற உடனே டிஎம்கே பி டீம் எல்லாம் இல்ல சீமான். ஏங்க இது பி டீம்ன்றது இவனுங்களா என்ன சொல்றது அடிச்சு விட்டுறதுங்க எல்லாருக்கும். நீங்க கொஞ்சம் டிஎம்கே எதிராக பேசுனீங்கன்னா தேவேந்திரன் பிஜேபியோட பி டீம்வாங்க. அது வந்து ஆர்எஸ்எஸ் ஆல் அனுப்பப்பட்ட தாவேகா பாஜக எதிராக பேசினா திமுக பி டீம், திருமாவளவன் திமுக எதிராக பேசினா இந்த பக்கம் டிபி. திருமாவளவன் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் ஆல் அனுப்பப்பட்ட ஒரு 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 கையால் தமிழக அரசியலில் நுழைக்கிறது. இது எல்லாம் எதுக்கு? யாரை எதிர்த்து பேசினாலும் இந்த பக்கம் இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டாங்க அல்லது பி டீம். திமுகவை எதிர்த்தல் மத்த நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எதிர்ங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார், இப்ப தாவேகா விமர்சிச்சாவோ அல்லது பாஜக விமர்சிச்சாவோ கூட டிஎம்கே பி டீம்ன்றாங்க அல்லது டிஎம்கே காசு வாங்கிட்டாங்கன்றாங்க. ஆமா, இந்த பக்கம் விமர்சிச்சிட்டோமா அந்த பக்கம் காசு வாங்கிட்டாங்க இல்ல பி டீம்ன்றாங்க. இது ரொம்ப என்ன எல்லாத்தையுமே பணம் வாங்கி பழகிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க பணத்தை தான் பார்ப்பீங்க. You cannot look at the other way. You are practicing பார்க்கிற அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. சார் ஏன்னா அவன் அப்படி ஆயிட்டான். அதான் அவன் இன்னைக்கு காசு சொல்றவங்களோட மனநிலை அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு காசு இங்க வாங்கினா இங்க பேசுவான், நாளைக்கு இன்னொருத்தன் காசு கொடுத்தா அங்க பேசுவான். அப்ப நம்மள மாதிரி தானே அவனும் அப்படி நினைச்சிருக்கான். அப்படிதான் அங்க வாங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். சார் இப்ப இந்த இடத்துல தான் சார் சீமானுடைய இந்த கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுட்டு இருக்கார் விஜய், கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கார். இது களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாதா? ஏன்னா சீமானும் இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அப்போ அந்த இடத்துல பாதிப்பு ரேஷியோ வில் டிஃபர். அண்ட் சீமானும் விஜயால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகுவார். அவருமா? ஆமா, அவருடைய ஓட்டர்ஸ் தானே போவாங்க. இவரு திராவிடம் புதிய திராவிடம் தானே பேசுறாரு, இருந்துட்டு போறாங்க. இப்ப இவ்வளவு நாள் உங்களுக்காக ஓட்டு போடணும், அண்ணன் போன வாட்டி மைக் எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு வந்து நாங்க எங்களுக்கான ஆள் வந்துட்ட பிறகு நாங்க எதுக்கு உங்களோட இருக்கணும். நாட் பெரிய ஜங்க் இல்லாட்டியும் ஒரு எல்லா கட்சியிலேருந்து பிரிச்சுட்டு வருவாங்க, எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க. பழக்கத்திலே சொன்னேன், இட்ஸ் நியூ பார்ட்டின் போது எல்லா இடத்துலையும் தானே வருவாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வரும்போதும் எல்லா கட்சியிலேருந்து வந்தாங்க இல்லையா? ஓகே சார், இப்போ நம்ம அதிமுக முக்கியமான தலைவர் ஆர்பி உதயகுமார் சொன்னதுதான் நீங்க இடையில சொல்லியிருந்தீங்க, எங்ககிட்ட வரலைன்னா அல்லது திமுக இன்னொரு தடவை ஜெயிச்சதுன்னா விஜயை காலி பண்ணிட்டுவாங்கன்னு சொல்றது. அப்போ தனித்தனியா நின்னா, அதாவது அவரோட சிக்னல் நீங்க தனியா இருந்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிச்சிரும், டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க, உங்களை பாதுகாத்துக்கணும்னா நீங்க எங்கள்கிட்ட வந்துருங்க. இதுதான் அதோட பொருள் வருது. அந்த இடம் சார். ஓகே, இது நான் வந்து லெட் மீ டாக் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இந்த துறையில் செய்தித்துறையில் ஒரு 25 வருடமாக நான் பணியாற்றேன். பல்ஸ் இருக்குல்ல, மக்களுடைய பல்ஸ், அது இதில் வந்து இன்று விஜய்க்கு திரள்ற கூட்டம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு கூட்டம் நான் இதுவரை பார்த்ததில்லை. 25 years ஆஃப் மை டெலிவிஷன் ரிப்போர்ட்டிங்கில் நியூஸ் ஃபீல்டில் நான் பார்த்ததில்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த மீடியா அனாலிசிஸ் இருக்குல்ல, மீடியாவுடைய டேட்டா, இது நாட் ஒன்லி டிஜிட்டல் மீடியாவில் வர டேட்டா மட்டும் இல்லாமல் டிவி வருதுல, டிஆர்பி ரேட்டிங், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா மக்களுடைய விருப்பத்தை தான் குறிக்குது, மக்களோட ஆசையை குறிக்குது. ஓகே, இப்போ இந்த விஜயோடைய எவ்ரி சனிக்கிழமை போடும்போது மக்கள் ஆர்வத்தில் பார்க்குறாங்களா, நான் சொல்கிறேன் அங்கே வர்றது மட்டும் இல்லை, டிவி முன்னாடி உட்காந்து பார்க்குறாங்களா, இதுவும் ரெக்கார்டு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் நியூ ரெக்கார்ட்ஸ்.
இதற்கு கிட்டத்தட்ட இதற்கு முன்பு வந்திருந்ததுன்னா வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரியான கூட்டம், இந்த மாதிரியான வியூவர்ஷிப்பும், இந்த மாதிரியான ரெக்கார்டும் யாருக்கு வருதோ அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஓகே, ஹீ கேனாட் பி அண்டர் எஸ்டிமேட்டட். ஒரு அலையன்ஸ் வச்சு தான் அவர் வந்து ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து எந்த தரவுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் பார்த்தது வரையும் ஐ சி திஸ் டேட்டா, இந்த நம்பர்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். இவர் தனியாகவே வந்தாலே போதும், கேம்பெயின் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டாலே போதும், ஹீ கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்படின்னு இது இந்த 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 கருதுகோளின் அடிப்படையில் நான் என்னுடைய எல்லா ஆர்குமெண்ட்டையும் கட்டிட்டு வரேன். அதனால நான் சொல்றேன் எந்த கூட்டணி வேணாம் அப்படின்ட்டு. கூட்டணி வேணாம் அதனால சொல்றேன். திருச்சியில செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ ஸ்கூட்டர்லாம் அறிவிச்சாங்க. ஒரு தேர்தல் மானிய விலையில எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் அன்னைக்கு வந்த கூட்டத்தில் ஐ மீன் விஜய்க்கு வந்த கூட்டத்தில் பாதி அளவுக்கு தான் அந்த கூட்டம்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு இதே மாதிரி வியாழக்கிழமை டேட்டா வரும், அப்பெல்லாம் டிஆர்பி வரும். அதை உட்காந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். என்னடா இது இப்படி, அதாவது நம்பர் 1 சேனல் ஒன்று இருக்குன்னா அதுக்கு அதோட ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு நம்பர் 2 இருக்கு அந்த பர்டிகுலர் டேல மட்டும். அப்போ நாட் ஒன்லி த க்ரௌட் விச் கேம் தேர் பட் ஆல்சோ பீப்புள் வாட்ச்ட் இன் த டெலிவிஷன். இப்போதான் சிரஞ்சீவி உதாரணம் கொண்டு வராங்க சார். இதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு இல்ல, எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆனா எது கொண்டு வராங்க கூட்டம் இந்த மாதிரியான விஷயம். இது நாட் ஒன்லி நான் சொல்றது அங்க வந்த கூட்டம், சிரஞ்சீவி கூட்டம் பாருங்க, பவன் கல்யாண் பாருங்க, அங்க வந்த கூட்டம் மட்டும் இல்லை. நான் சொல்றது வீட்டுல உட்கார்ந்து பார்த்தவர்களின் எண்ணிக்கையும், விஜயை பார்க்க வந்த கூட்டம் அப்புறம் டிவில உட்காந்துருக்கணும் பார்க்க வந்த கூட்டம் கிட்டத்தட்ட 90% பார்த்திருப்பாங்க. இது செல்போன்ல ரெக்கார்டடா பேப்பர்ல எல்லாரும் ஃபுல்லாவே பார்த்திருப்பாங்க. டிவியை பார்க்கிறது அக்சஸ் இல்லாதவங்க தான் பார்த்திருக்க முடியாது. ஆக்சுவலி இல்ல, நான் என்ன விமர்சனம் இருக்குது, அங்க வந்தவங்கலாம் விஜய் பேசுறத கேட்க வரலங்க, விஜயை பார்த்துட்டு போயிடணும் ரைட்டு. அவனா இப்போ வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தான்ல, விஜயை டிவியில் பார்த்துடணும் உட்காந்தானா? இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறாங்கல்ல. டிவி ஒரு பக்கம், இன்டர்நெட் ஒரு பக்கம், இது மொத்த டேட்டாவை அடிச்சு பாருங்க, அதோட நம்பர் ஹியூமங்கஸாக இருக்குங்க. இது வந்து இட் வில் லீட் டு அ நியூ சேஞ்ச். அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் சும்மா வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. தெர் இஸ் சம்திங் ஹேப்பனிங் பிக், நோபடி இஸ் லுக்கிங் அட் இட். இந்த டோன்ட் லுக் அப்னு ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஒரு பெரிய விண்கல் வந்து பூமியை இடிக்க போகுதுன்னு ஒரு சாதாரண லோக்கல் இந்த வானியல் ஆய்வு பண்ணாலும் அவன் போய் சொல்லுவான். எவனும் நம்ப மாட்டாங்க. அவனை ஸ்டேஷனுக்கெலாம் எடுத்துகிட்டு போனோம், டெலிவிஷன் ஸ்டேஷனில் போய் சொல்லுவான், இந்த மாதிரி பூமி அழிய போகுதுங்க பாருங்கள், நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், இவ்வளோ சீக்கிரம் வருது, இவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்போது அவனை வந்து காமெடி பார்ப்பான், அதை வச்சு டிபேட் பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் அது வருதுன்றதை அவனை வந்து உணர மாட்டானுங்க. அது மாதிரி தான் சம்திங் பிக் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம் நிகழ போது நான் சொல்லிட்டு இருக்கேன். எனிவே பார்ப்போம் சார். இதுக்கிடையில் இப்போ 28 நிர்வாகிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அன்றாட செயல்பாடுகளுக்கு. அது என்ன மாதிரியான? குட் மூவ். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள, அதுவும் புதிய கட்சின்னும் போது யார் எங்கே ரிப்போர்ட் பண்ணுறது, என்ன பேசுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே, ஒரு கட்சி என்பது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பரிணமித்துக்கிட்டே வரணுங்க. அது வந்து ஒரே புதுப்பித்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், தன்னை புதுப்பித்துக்கிட்டு வரணும், இவால்வ் ஆகிட்டே இருக்கும். இவால்வ் ஆனால் தான் அது ரொம்ப ஸ்பீடாக வந்து பர்ஃபெக்ஷன் அடைய முடியும். அப்போ அந்த கட்சி இவால்வ் ஆகிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆனால் முக்கியமான நிர்வாகி பொருளாளர் அவர் மகாபலிபுரம் கூட்டத்துக்குள்ளேயும் விடுறதுல பெரிய சிக்கல் வந்துச்சு. 28 பேர்த்துலயும் இல்ல, புறக்கணிக்கப்படுகிறாரான்னு ஒரு செய்தி வேற வருது. நீங்க அது ஒரு அதுக்கு அந்த செய்தியை போடுங்க, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க தெரியுமா சேனல்களுக்கு? இது போடு இல்ல, லாஜிக்கலாவே பார்த்தாவே தெரியும்ல சார், என்னென்ன பொருளாளர் காணும்னு. இல்லைங்க, அந்த அவர் யாருப்பா அங்க இருக்கீங்க, என்னை உள்ள விட மாட்டாங்கன்னு ஒரு அது பேசுறேன், அந்த இது வந்து அந்த வீடியோவை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவு டிவி சேனல்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. இல்ல சார், அது ஒரு இயல்பான விஷயம் இல்ல. என்னன்னா இஸ் இட் a big news? இயல்பான விஷயம் இல்ல. கட்சியோட 3rd பொசிஷன்ல பொருளாளர். இஸ் இட் a big news? அவர் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா?
there are issues with I'm not ஏங்க வர்ற இத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு நேம் லிஸ்ட்டை கொடுத்து அங்கே பவுன்சர்ஸோ செக்யூரிட்டி அப்பா பேர் யாரெல்லாம் இவங்க பேசணும் அனுப்பிச்சி விடுங்க கார் நம்பர் இது பண்ணியிருந்துருக்கலாம். இயல்பான விஷயம் இது வந்து இங்க அந்த இதை ஆர்கனைஸ் பண்ற இதுல இருந்த ஒரு சின்ன குளறுபடி. ஆனா இதை செய்தியாக்குறதுன்றதுல அது எவ்வளவு பெரிய வக்ரபுத்தி. இல்ல சார், ஒரு கட்சி நிகழ்ச்சியில பொருளாளர் பேருக்கே இல்ல, இந்த ஆர்கனைசேஷனே இல்லைன்னா இவங்க எப்படி அப்படி இல்ல ஏங்க அது என்னங்க அப்படிதானே சார் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்க அதை வந்து பெரிதாக்குறாங்க. அது பெரிதாக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க கூட தான் போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புது செக்யூரிட்டி வந்துருக்காரு, 10 வருஷமா அந்த ஆஃபீஸில் போயிருக்காரு. அவர் புதுசாக இருந்தாலும் சார் யார் நீங்கள் என்ன யோ என்ன யார் நான் கேட்குறேன், நான் 10 வருஷமா அதெல்லாம் தெரியாதுலாம். அதான் அங்கே நடந்தது. ஸோ அதை போயிட்டு என்ன அந்த செய்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை பரவலாக்குறது இருக்குல்ல, உடனே லிஸ்ட்லையும் பேர் இல்லை. ஆமாம், அப்படிங்கும்போது இல்லைங்க சரி ஆர்கனைசேஷன் இதெல்லாம் ஸ்மால் மிஸ்டேக். இது யார் இன்டென்ஷனா அவரை வந்து அப்படின்னா ஃபோன் பண்ணிப்பா நீங்கள் வர வேணாம்னு சொல்லியிருந்துருப்பாங்க. இல்லைன்னா அவர் லேட்டாக வந்திருக்கலாம், 8 மணிக்கு எல்லாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் எவ்வளோ பண்ணாதீங்க. தேர் குட் பி சோ மெனி ரீசன்ஸ் இல்லையா. எல்லாத்தையும் வந்து குறை கண்டுபிடிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சாதாரண லென்ஸ்லாம் கிடையாது. இந்த கொடை லென்ஸுக்கு ஒரு பெரிய வச்சுப்பா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பூதகரமா தான் தெரியும். செல்வி ஜெயலலிதா இதே மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுல ஒரு பெரிய உட்பொருள் இருக்கும்ல, அவங்கள நீக்கிறதோ தூக்குறதோ அல்லது மாற்றுறதோ இப்படியான ஆங்கிள் அது எல்லா பொலிட்டிஷியனுக்கும் தெரியும். நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க? பழனிசாமியே இப்போ எடப்பாடி பழனிசாமியே பிஜேபி கூட்டணியில் போறாரு. கூட்டணியில் போகும்போது 2 நிகழ்வு நடக்குது. ஒன்று வந்து ஜான் பாண்டியனோட நிகழ்வு, அதுக்கடுத்தது மூப்பனாருடைய ஆண்டு நிகழ்வு. இந்த 2 நிகழ்வுக்கும் யாரை கூப்பிடல? டிடிவி கூப்பிடல. புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே நம்மளுக்கு இன்னுமே இங்கே இருந்தால் வேலை கிடையாதுன்னா அவரே வந்து நான் வந்து அங்கேருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு கிளீனாக அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சமிக்கைகள் வேறு, இது வேறு. இது மியர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து மியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற செய்தி. டிடிவி தினகரன் அவருடைய சமீபத்திய செய்தியாளர் சந்திப்புலாம் சார் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல விமர்சிக்கிறார். அதோடு சேர்த்து எடப்பாடி பழனிசாமி விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டார் அப்படின்றாரு. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும், விஜய் தலைமையில கூட்டணி உருவாகும்னு சொல்றாரு. அதுவும் சொல்றாரு. அவர் நமக்கு அங்க பிட்டு போட முடியுமான்னு பாக்குறாரு. ஓகே, ட்ரை பண்றாரு. அங்கேருந்து எந்த சிக்னலும் வரலையா? எப்படிங்க அதுவும் see when you come with as a fresh paper, நீங்க வந்து ஒரு புது ஸ்பிரிட்டோட ஐ எம் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு நீங்க வரும்போது ஆல்ரெடி இத்து போன ஊழலுக்கே பேர் போன 2-3 பேரை தூக்கி உங்க பாக்கெட்ல போட்டீங்கன்னா அது எப்படி செட் ஆகும்? ஆனா வலுவான இது கொடுக்கணும். தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு செல்வாக்கு விஜய் ஏதாவது 26 எலெக்ஷன் அதுக்கு பிஃபோர் உள்ளதெல்லாம் நீங்க அழிச்சிருங்க. பெரிய ரப்பர் வெட்டு வேணாலும் அழிச்சிருங்க. அந்த எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் எந்த இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா விஜய்க்கு வர்றது காஸ்ட் அடிப்படையில் இல்லை, ரிலிஜன் அடிப்படையில் இல்லை, ஜெண்டர் அடிப்படையில் இல்லை, ஏஜ் அடிப்படையில் இல்லை. அப்போ இவர் முக்கோளத்தூர் இங்கே ஸ்ட்ராங்கு, இவரை தூக்கி இங்கே வைப்போம் அப்படி அந்த கணக்கு இருக்குல்ல, அது இங்கே செல்லாதுன்ற நான் கவின் படுகொலையை கண்டிக்க கூட இல்லை விஜய். அப்போ அந்த இடத்துல இந்த விமர்சனம் இல்லை கண்டிக்கலைன்றது அந்த மாநாட்டில் ஐ எம் நாட் டிஃபெண்டிங் தெம். தட் வாஸ் அதை வந்து அந்த மாநாட்டு தீர்மானத்தை அவர்கள் படித்திருந்தார்கள் என்றால் இந்த விமர்சனமே வந்திருக்காது. எந்த மாநாட்டு தீர்மானத்தை? மதுரை மாநாட்டு தீர்மானத்தில் 2வது தீர்மானமே ஆணவ படுகொலை எதிர்த்து ஒரு சட்டம், சிறப்பு சட்டம் நிறைவேற்றணும் தான். அப்போ அந்த அதை விஜயோ இல்லை விஜய் படிச்சிருந்தாருன்னா, விஜய் நிறைவேற்றியிருந்தாருன்னா அவர் நிச்சயமா இதை பற்றி பேசியிருக்கணும். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பேசலாம்னு சொன்னாங்க. அதை முதல் தீர்மானமே தூய்மை பணியாளர்கள் பற்றி தான். அது என்ன காரணம்னு தெரியல, அதை நான் ஜஸ்டிஃபையும் பண்ண விரும்பல. அந்த தீர்மானங்களை அவர்கள் படித்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காது. ஆனா அங்கேயும் படிக்கல. அதுக்கு முன்பாக பல்வேறு விஷயங்களை கண்டிச்சு அறிக்கை விடுறதோ இல்லை ட்வீட் பண்றதோ இருந்தது. ஆனா இந்த ஒரு தமிழ்நாட்டையே உழுக்குன்னு ஒரு நிகழ்வு கவின் ஆணவ படுகொலை, ஒரு கண்டிச்சு ஒரு ட்வீட் கூட இல்லை, ஒரு அறிக்கை இல்லை. விஜய்ட்டு இருந்து விஜய் பெயர்ல அப்படிங்கும்போது கூடுதலா இப்ப மாநாட்டில் அப்ப இவரும் அதே ஆஸ் யூஷுவல் பொலிட்டீஷியன் தான். அப்பனா அவுட் தான். அதுக்கு எதுங்க இத்தனை பேர் இருக்காங்களே, நீங்க எதுக்கு அதே பழைய ஓட் பேங்க்காக தான் இவர் இப்படி பண்றாரு விமர்சனம் வருது. லாஜிக்ல ஓட் பேங்க்காக விஜய் எப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அவரை நேசிப்பவர்கள் சாதி மதம் இனம் மொழி கடந்துதான் பண்றாங்க. இப்ப இதை கண்டிச்சிருக்கணுமா இல்ல தெரியலன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு நான் சொல்றேன். அதான் சார், இதுக்காக இல்ல. ஆனா அப்ப பண்ணிருக்கணும்ல.
எவ்வளவு பெரிய இல்ல பண்ணிருக்கணும் தான். அதுதான் சொன்னேன். அந்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தூய்மை பணியாளர்கள் பத்தி பேசலன்றது ஒரு விமர்சனம் வந்துச்சு. அஜித் படுகொலைக்கு கண்டிக்கிறாரு, நேர்ல போய் பாக்குறாரு, இதெல்லாம் நடக்குது. இங்க கண்டிக்க கூட இல்லைங்கும் பட்சத்துல அப்போ ஒரு கேள்வி எழுந்துருது இல்ல சார்? ஈஸி. ஆமா, அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இல்ல கேக்குறேன், இந்த லாஜிக் இங்க வருதுன்னு. அது பிரச்சனை, தட்ஸ் a gray area. பட் அதற்காக நம்ம வந்து அவர் வந்து இந்த கம்யூனல் உள்ள கொண்டு போகல, ஆனா கொண்டு போற வாய்ப்பை ஏற்படுத்துறாங்களோ இல்ல, அது புரிஞ்சுப்பாரு. ஓகே, தட்ஸ் நாட் த கார்ட் தட் ஐ ஷுட் ப்ளே அப்படின்றத அவர் புரிஞ்சுப்பாரு. ஓகே சார், இப்போ ஊழல் சொன்னீங்க, இப்போ டிடிவி தினகரன் வரும் பொழுது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வரீங்க. அப்போ காங்கிரஸ் அவங்க மேல எவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்கு? அவங்க வந்த பிரச்சனை ராகுல் காந்தி மேல என்ன புகார் இருக்கு? நான் ராகுல் காந்தி சொல்ல, காங்கிரஸ்னு சொல்றேன். காங்கிரஸ்னும் போது who is the face of it? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருங்க ஃபேஸ்? டிடிவி தான், அவர் தான் ஃபேஸ். ஓபிஎஸ் ஓட கட்சி பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா யார் ஃபேஸ்? அவர் தானே ஃபேஸ். அவர் உரிமை மீட்பு எந்த உரிமையை எங்க மீட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. எதுக்கு நான் சொல்றேன், அதெல்லாம் அந்த ஃபேஸ்லாம் வந்து நீங்க ராகுல் காந்திக்கு இருக்கிற ஒரு ஹோப் இருக்குல்ல, அந்த ஹோப் அது வேற மாதிரி இல்ல. ஓகே, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.